Welcome to Live and See Fansha channel. இன்னைக்கு 24 and 25 ஓட July 24 and 25 ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku make use of the link in the description and in the pinned comment. So the first news is VRR auction வந்து சர்ப்ரைஸாக ஒன்று நடந்தது. ஸோ இந்த ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்மளுக்கு VRR ஆப்ஷன் தானே இருந்தது. பிகாஸ் சர்ப்ளஸ் லிக்விடிட்டி இருந்துச்சு அப்படின்னா VRR ஆப்ஷன் தானே பண்ணுவாங்க. VRR ஆப்ஷனை நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு நியூஸ் கூட நம்ம பார்த்தோமே. எதுக்கு இந்த சர்ப்ரைஸ் VRR ஆப்ஷன்? அதுவும் வந்து 23rd July 50,000 crore ஏன் RBI கண்டக்ட் பண்ணாங்கன்ற மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். தட் இஸ் டு இன்ஃப்யூஸ் லிக்விடிட்டி டியூ டு த GST ரிலேட்டட் அவுட்ஃப்ளோ. ஸோ இப்போ தான் எனக்கு தெரியும் தட் கொஞ்சம் இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து ஜூலை மந்தில் தே யூஸ் டு பே தேர் GST. ஏன் GST கார்ப்பரேட்ஸ்லாம் ஜூலையில் பே பண்ணுறாங்கன்றதுக்கு தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ரீசன். பட் இந்த ஷார்ட் டேர்ம் ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி ஷார்ட்டேஜ் வந்து நடக்குமா பேங்கிங் சிஸ்டத்துலேயே. ஏன்னா பிஸ்னஸஸ் லைக் MNCs கம்பெனிஸ் எல்லாருமே வந்து இந்த ஜூலை மந்தில் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தேர் இஸ் 20th அப்படின்ற டேட் வேறு இருக்குது, July 20th அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் தே யூஸ் டு பே. ஸோ அந்த 20th அப்போ நிறைய பேர் பே பண்ணதுனால தேர் வாஸ் அ லிக்விடிட்டி ஷார்ட்டேஜ். ஸோ ஜூலை மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 4 lakh crore எக்ஸஸ் சர்ப்ளஸ் லிக்விடிட்டியோடு தான் நம்ம பேங்கிங் சிஸ்டம் இருந்தது ஜூலை ஸ்டார்டிங்கில். அதனால தான் 1-3 அந்த மாதிரியான டைமில் VRR ஆப்ஷன்ஸை, ஏன்னா அதுக்கு முன்னாடி வரை VRR ஆப்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு VRR ஆப்ஷன் பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் த எக்ஸஸ் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. திடீர்னு பார்த்தா July 23rd என்ன ஆயிடுச்சுன்னா இது நடந்துச்சு. ஸோ ஏன் இது அப்படின்னு பார்க்கும்போது தேர் வேர் ரீசன்ஸ் லைக் நியூஸ் பேப்பர் ஒப்பீனியன்ஸில் என்ன மாதிரியான ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் GST அவுட்ஃப்ளோ. ஸோ கார்ப்பரேட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் வந்து அவங்களோட கவர்மெண்ட்டுக்கு GSTயை வந்து மிட் ஜூலையில் தான் பே பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நிறைய ஆர்டிகல்ஸில் 20th July தான் பே பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ தே வில் புல் அவுட் மணி ஃப்ரம் த பேங்கிங் சிஸ்டம் டெம்பரவரிலி கவர்மெண்ட்டுக்கு போகும். அது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே போகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டேக்ஸ் பேமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ டேக்ஸ் அவுட்ஃப்ளோவும் நடக்கும். தென் ஃபாரெக்ஸ் இன்டர்வென்ஷனுமே நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து டாலரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பிகாஸ் ஆஃப் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய டிஸ்பியூட்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிகிட்டே வராங்க. யூரோப்பியன் யூனியனோட US வந்து அந்த ட்ரேட் டீல் சைன் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட 25% or 30%க்கு மேலே நாங்கள் டேக்ஸ் போடுவோம்னு சொன்னதில் இருந்து பயந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, யூரோப்பியன் யூனியன் 15%க்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சைனிங் வித் வேரியஸ் அதர் கண்ட்ரீஸ் நடந்துகிட்ருக்கு. சிமிலர்லி நம்ம கண்ட்ரி கூடயும் August 1லேருந்து 25% அப்படின்ற மாதிரி இன்றைக்கி காலையில் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் லுக் இன்டு இட். நம்ம கண்ட்ரிலேருந்து இன்னும் நிறைய நெகோஷியேஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போது வந்து ரஷ்யா கூட அவங்களோட US-ஓட டேர்ம்ஸ் வித் ரஷ்யா இஸ் நாட் ஸோ குட் அப்படின்றதுனால தட் இஸ் ஹர்ட்டிங் அஸ் டூ. ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம் இல்லையா, ஸோ இட் இஸ் ஹர்ட்டிங் அஸ் டூ. ஸோ அதுதான் இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் see. ஃபாரெக்ஸ் இன்டர்வென்ஷனுமே நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து டாலர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க டாலர் ஸ்டெடி ஆனதுனால. ஸோ ருப்பி கொடுத்து டாலர் வாங்கும்போது ருப்பியோட டிப்ரிசியேஷன் நடக்கும். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ லிக்விடிட்டி கம்மியாக இருந்திருக்கு. தென் மான்சூன் ரிலேட்டட் கேஷ் டிமாண்ட் வந்து ஒன்று இருக்கும். எஸ்பெஷலி இந்த மான்சூன் டைமில் தான் வந்து சோவிங் சீசன் ஃபார் அப்கமிங் ராபி க்ராப் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது வித்ட்ராவல் ஆஃப் கேஷ் வந்து யூஸ்வலாகவே ரூரல் ஏரியாவில் இருக்கும். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா சில பேருக்கு சப்சிடிஸ் கூட கவர்மெண்ட் வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வித்ட்ராவல் இருக்கும் பேங்கிங் சிஸ்டம்லேருந்து. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ரீசன். இதில் GST பேமெண்ட் பை த பிஸ்னஸஸ் பிகாஸ் பிஸ்னஸ் கார்ப்பரேட்ஸோட GST பேமெண்ட்ஸ் வந்து lakhs and crores இருக்குமா. ஸோ அதனால் கூட தட் இஸ் த மேஜர் ரீசன். அண்ட் இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ரீசனாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி இம்பேக்ட் பண்ணோம், என்ன இம்பேக்ட் பண்ணதுனால இவங்க VRR ஆப்ஷன் போகிற அளவுக்கு லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணுற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா,
தேர் இஸ் அ மார்க்கெட் கால் மணி மார்க்கெட். ஸோ இந்த கால் மணி மார்க்கெட் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் சின்ஸ் இப்போ நிறைய பேர் புதுசாக பார்க்குறதுனால ஐ எம் ரிப்பீட்டிங் இட். கால் மணி மார்க்கெட் அப்படின்றது என்னென்னா, பேங்க் ஏ அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க வந்து கால் மணி மார்க்கெட்டுக்குள்ளே போவாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய மார்க்கெட்ஸ் ஆல்ரெடி இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பேங்க் ஏக்கு வந்து ஓவர் நைட்டுக்கு எனக்கு வந்து ஃபண்டை வந்து நான் டேலி பண்ணணும், இன்றைக்கி ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும், நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து ஐ டூ ஹாவ் வேரியஸ் அதர் கமிட்மெண்ட்ஸ், அதன் மூலமாக எனக்கு காசு வரும் அப்படின்னு தெரிஞ்சதுனால ஓவர் நைட் அந்த ஷார்ட்டேஜஸ் டேலி பண்ணணுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பேங்கையே இந்த கால் மணி மார்க்கெட்டில் மற்ற பேங்க்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஓவர் நைட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லுவாங்க. தேட் ஷுட் பி லெஸ் தேன் ரெப்போ ரேட். ஸோ ஏன் ரெப்போ ரேட்டுக்கும் கம்மியாக இருக்கணும்னா, ரெப்போ ரேட்டில் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு அப்படின்னா அது ஆர்பிஐ கிட்டே போய் இந்த பேங்க் வாங்கலாம்ல. ஸோ ஓவர் நைட் ஒரு நாளைக்கு மட்டும்தான் ஆர்பிஐ அளவுக்கு ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ணணும், அதான் இங்கே ஒரு ஆல்ரெடி நம்மளோட பீர் குரூப்போட மார்க்கெட் இருக்குல்ல, ஸோ அங்கே போய் வாங்கலான்றதுக்காக எப்போவுமே ரெப்போ ரேட்டை விட கம்மியாக இருக்கும் இங்கே இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போது லிக்விடிட்டி சடனாக வந்து ஜிஎஸ்டி பேமெண்ட்னால அதிகமாக வித்ட்ராவல் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்போ நிறைய பேங்க்ஸ் கிட்ட வந்து அந்த லிக்விடிட்டி க்ரன்ச் இருக்குது. அப்போ அந்த ஓவர் நைட் டேலி பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து அவங்ககிட்ட இல்லைன்ற போது நிறைய பேங்க்ஸ் வந்து கால் மணி மார்க்கெட்டை ரீச் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்போவுமே ரெப்போ ரேட்டை விட கம்மியாக இருக்கணும்னு இருக்கும்ல, அது வந்து டிமாண்ட் அதிகமானதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாகிடுமா. ஸோ இந்த அது வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானது ரெப்போ ரேட்டையும் தாண்டி போயிடுச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு தான் ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு சர்ப்ரைஸாக விஆர்ஆர் ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ விஆர்ஆர் ஆப்ஷன்ஸ் என்ன, யூஸ்வலாக பேங்க் பாரோஸ் மணி ஃப்ரம் ஆர்பிஐ. இங்கே என்ன நடக்குது, அவங்களுக்கு மணி தேவை, அதனால தானே கால் மணி மார்க்கெட்டில் போய் மணி பார்க்குறாங்க, மணி வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அதிகமாக டிமாண்ட் பண்ணுறதுனால தானே ரெப்போ ரேட்டையும் தாண்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் போகுது. அந்த மணி அவங்களுக்கு தேவைப்படுற மணியை ஆர்பிஐ விஆர்ஆர் ஆப்ஷன் மூலிமா கொடுத்துட்டாங்கன்னா the problem will be solved இல்லையா. ஸோ அதனால தான் இந்த விஆர்ஆர் ஆப்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் வேணும், மேனேஜ் பண்ணணும். பிகாஸ் விஆர்ஆர் ஆப்ஷனுமே வந்து லாங் டேர்ம் எல்லாம் கிடையாது, மோஸ்ட்லி வந்து 7 days 13 days அப்படி தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஆப்ஷன்ஸ் மூலயமா தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரெப்போ ரேட்டை விட கம்மியாக இருக்கும். ரெப்போ நாட் ஃபிக்ஸ்டு, ரெப்போ ரேட் வரையும் இருக்கணும் அப்படின்லாம் இருக்காது, ஃபிக்ஸ் பண்ணி மாட்டாங்க. யார் எவ்வளோ கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஆப்ஷன் மூலயமா நடக்கும் அப்படின்றதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இவங்க வந்து இப்போ 50,000 crore சொல்லிட்டாங்களா, பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு 1,000 crore 10,000 crore தான் தேவைப்படுது அப்படின்னா அந்த 10,000 crore அவங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. இப்போ ரெப்போ ரேட் வந்து 5.50 வச்சுப்போமே. ஸோ இவங்க வந்து ரெப்போ ரேட்டை விட 5% தான் கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேங்க்கும் வந்து ஆப்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த 50,000 crore வந்ததுக்கப்புறம் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் கொடுப்பாங்க. யூஸ்வலாக இது வந்து ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகாது, டிமாண்ட் அதிகமாக இருக்கும் போது தான் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகும், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் தான் மோஸ்ட்லி நடக்கும். ஸோ இங்கே வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் தான் நடந்திருக்கு. ஸோ அதையுமே வந்து சொல்லியிருந்தாங்க எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 44,000 சம்திங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 50,000 crore வந்து 47,000 crore சம்திங் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து லிக்விடிட்டி க்ரன்ச் இருக்கிற பேங்க்ஸ்ன்றதுனால ஆர்பிஐமே வந்து அதை எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த 2 நாள் விஆர்ஆர் ஆப்ஷன் ஏன் பண்ணாங்கன்ற ஒரு தெளிவு கொடுத்துட்டேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி தான் நான் ஒரு ஐ திங்க் July 7, 8 அந்த மாதிரி டைமில் தான் விஆர்ஆர் ஆப்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக கட் பண்ணாங்க ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு VRR ஆப்ஷன்ஸ் தான் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் த எக்ஸஸ் லிக்விடிட்டி இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிகாஸ் தட் வாஸ் அ சிச்சுவேஷன் இந்த ஏர்லி ஜூலை. இப்போ வந்து அது சேஞ்ச் ஆனதுனால இது வந்து சர்ப்ரைஸாக 2 நாள் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறமும் ஒரு விஆர்ஆர் ஆப்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஆர்பிஐ வெப்சைட்டில் பார்க்கும்போது இன்னும் நடக்கிறது தெரியுது. ஸோ திஸ் இஸ் த ரீசன். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். இது வந்து யூஸ்வலாக ஜூலை மந்த்து தான் ரிலீஸ் ஆகும். இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்ஸாம் சைக்கிள். ஒரு வருஷமும் இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினாவது ஒரு எக்ஸாம்லையாவது வந்துடுது. என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, இன்சூரன்ஸ் எக்ஸாம், இப்போ இந்த இபிஎஃப்ஓ மாதிரியான எக்ஸாம்ஸ், எல்பிஓ எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வல் ரெகுலர் எக்ஸாம் சைக்கிளில் இருக்க ஐபிபிஎஸோட ஆர்ஆர்பி ஐபிபிஎஸ் எக்ஸாம் அண்ட் எஸ்பிஐ மாதிரியான எக்ஸாம், ரெகுலேட்டரி பாடிஸ் எக்ஸாம், இது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு எக்ஸாம்லையாவது
ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ்லேருந்து கொஸ்டின் வருது. ஸோ அப்போ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் உள்ள ஃபேக்சுவல் திங்ஸை நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். இட் இஸ் அ பை மந்த்லி மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க 2021-22 அப்போது அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்போது பை மந்த்லியாக நடக்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறப்பவே ஸ்டேட்மெண்ட் ஆன் டெவலப்மெண்டல் அண்ட் ரெகுலேட்டரி பாலிசிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் த மானிட்டரி பாலிசி கமிட்டிக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆன் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி பாலிசிஸ்னு ஒரு ரிலீஸ் வந்து இருக்கும். ஆர்பிஐயோட வெப்சைட்டில் ப்ரெஸ் ரிலீஸில் போய் பார்த்தீங்கன்னா யூ மைட் நோ. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் வருதில்ல, ஸோ அப்போ கூட ஐ வில் ஷோ. ஸோ அந்த வரும்போது ஃபர்ஸ்ட் பை மந்த்லி மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட் வந்து வருது. அதில் வந்து சொல்கிறாங்க தட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இனிமேல் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்றையும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க டு கேப்சர் த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அக்ராஸ் த கண்ட்ரி. ஏன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அந்த டைமில் பிகாஸ் 2015லேருந்தே நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் நடக்குது. அதில் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனும் ஒரு முக்கியமான விஷயம். நம்மளோட டிஜிட்டலி எல்லாமே மாறும்போது யூபிஐலாம் வந்ததுக்கப்புறம் ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எந்த அளவுக்கு போகுது, அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் என்னன்றது அப்போ தான் இந்த இண்டெக்ஸஸ் மூலயமா தான் யூஸ்வலாக நம்ம வந்து எங்கே நம்ம தப்பு விடுறோம் அப்படின்றத வந்து கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி அதில் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த இண்டெக்ஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க. எப்போவுமே ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸுக்கு பேஸ் இயர் கிடையாதுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து இது மார்ச் மாதம் என்ன டேட்டா அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவாங்க. இயர் மட்டும் மாறிட்டே இருக்கும். இப்போ இந்த இயர் 2025 இப்போ 2024 என்ன மாதிரியான இண்டெக்ஸ் இருந்துச்சு, அந்த வேல்யூ இருந்துச்சு அப்படின்றத மட்டும் சொல்லுவாங்க. ஸோ 2 வருஷத்தோடது மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து 100 இண்டிகேட்ஸ் இருக்குது, 97 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, 3 பேராமீட்டர்ஸ் ப்ராட் பேராமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சஸ், யூசேஜ், குவாலிட்டி, இது 3 தான் வந்து இண்டிகேட்டர்ஸ், ப்ராட் இண்டிகேட்டர்ஸ், பேராமீட்டர்ஸ்னு சொல்லலாம். 3 ப்ராட் பேராமீட்டர்ஸில் இதில் வெயிட்டேஜுமே இருக்குது. ஆக்சஸ்க்கு வந்து 35%, யூசேஜுக்கு வந்து 45%, குவாலிட்டிக்கு வந்து 20%. ஸோ இது 3 தான் வந்து ப்ராட் பேராமீட்டர்ஸ். ஸோ இதில் இன்னும் கேட்டகரிஸ் சப் பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் மொத்தமாக சேர்த்தா 95 இண்டிகேட்டர்ஸ்க்கு மேலே வரும். ஸோ 100 இண்டிகேட்ஸ்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து வேல்யூஸ் எப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, 0னா ஃபினான்ஷியலி ஃபுல்லி எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு அர்த்தம். 100 வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், ஃபுல் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபுல் ஃபினான்ஷியல் எக்ஸ்க்ளூஷன் இருக்குதுன்ற சொல்கிறது வந்து 0, 100. ஸோ இதுதான் அந்த பேராமீட்டர். இப்போது இந்த பேராமீட்டர் 0லேருந்து அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, 100 வரையும் இருக்குது. இப்போது இந்த மார்ச் மாதம் வரையும் என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், எவ்வளோ தூரம் நம்மளுக்கு போயிருக்கு, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் நம்ம கண்ட்ரியில் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ என்னென்னா 67. ஸோ 2025 67. ஸோ அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, 0 to 100ல் 0 வந்து எக்ஸ்க்ளூஷன், ஃபுல் இன்க்ளூஷன், ஃபுல் இன்க்ளூஷன். இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு இப்போ ஹாஃப் வேவும் தாண்டி கொஞ்சம் தள்ளி இருக்கோம், ஸ்டில் வே டு கோ. ஸோ அதெல்லாத்தையும் வந்து வி ஹாவ் டு டூ. அண்ட் இந்த பர்டிகுலர் இந்த வருஷம் அவங்க சொல்கிறதுலையே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆர்பிஐ வெப்சைட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, த வேல்யூ ஆஃப் த ஃபினான்ஷியல் இண்டெக்ஸ் ஃபார் மார்ச் 2025 ஸ்டாண்ட்ஸ் அட் 67.1. இதுவே மார்ச் 2024 எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் 64.2. ஸோ தேர் இஸ் அ இம்ப்ரூவ்மெண்ட். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக க்ரோத் விட்னஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. ஆல் சப் இண்டெக்ஸஸ் லைக் ஆக்சஸ், யூசேஜ், குவாலிட்டி, இது 3லையுமே வந்து க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மெயின்லி இந்த 67 வரதுக்கு க்ரோத், இந்த இதுலேருந்து இந்த க்ரோத் வரதுக்கு காரணமாக இருந்த 2 கான்ட்ரிபியூஷன், இந்த க்ரோத் இருந்ததுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண 2 இது என்னென்னா யூசேஜ் அண்ட் குவாலிட்டி. ஸோ யூசேஜ் அண்ட் குவாலிட்டியில் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆனதுனால தான் இந்த 67 வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனோட டிபெண்டன்சி ஆன் யூசேஜ் அண்ட் குவாலிட்டியை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போது ஆக்சஸை தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை வந்து தெளிவாக அதிலேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸியை இனிஷியேட்டிவ்ஸ்லாம் நிறையா பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 2017 இருந்து தான் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது 2017 தான் வந்து பேஸ் இயராக வச்சுருந்தாங்க. பட் இப்போ பேஸ் இயர்ஸ்னு ஒன்றும் இல்லை.
ஃபர்ஸ்ட் டைம் 2021 ஆகஸ்ட் 17 ரிலீஸ் பண்ணும்போது 53.9 அப்படின்றது தான் வேல்யூ, அதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க. அஸ் அகேன்ஸ்ட் பேஸ் இயர் வந்து 43.4ன்னு சொல்லி மார்ச் 2017 தான் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் தட் இஸ் நாட் அ பேஸ் இயர் நவ். தேர் இஸ் நோ பேஸ் இயர் ஃபார் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கே கேட்டாலும் யூ ஹாவ் டு சே. ஸோ இது அண்ட் 3 ப்ராட் பேராமீட்டர்ஸ் அண்ட் அதில் உள்ள வெயிட்டேஜ் 35, 45, 20. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நவ். எவ்வளோ? 35, 45, 20 ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. தட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட் வந்து குளோபல் ஃபினான்ஸ் மேகசின் அவங்க வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கன்சியூமர் பேங்க் அப்படின்றது ஒரு பேங்க்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு இந்தியன் பேங்க்குக்கு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக அவங்க இன்னும் நிறையா அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் பேங்க் அப்படின்றதுக்கு வந்து சொசைட்டி ஜென்ரல், பெஸ்ட் கார்ப்பரேட் பேங்க் BBVA, எமர்ஜிங் மார்க்கெட் பேங்க் JP Morgan, ஃப்ரண்ட்ரியர் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பேங்க் சொசைட்டி ஜென்ரல், சப் கஸ்டோடியன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு CIBC மெலோன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேரியஸ் கேட்டகரிஸில் கொடுத்துருக்காங்க. SBIக்கு வந்து கொடுத்தது என்னது? கன்சியூமர் பேங்க் ஃபார் 2025. இது வேர்ல்டு லெவலில் கொடுத்துருக்காங்க, நாட் ஓன்லி ஃபார் இந்தியா மட்டும் பார்த்து கொடுக்கல. வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது பெஸ்ட்டு கன்சியூமர் பேங்க்குன்னா அது SBI தானா. ஸோ விச் இஸ் அ வெரி பிக் திங். ஸோ குளோபல் ஃபினான்ஸ் மேகசின் அப்படின்றவங்க தான் இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா UK விஷன். ஸோ இந்தியாவுக்கும் இந்தியா நம்ம ப்ரைம் மினிஸ்டர் வந்து யூகேக்கு போகிறாருன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் நம்ம ரொம்ப வருஷமாக வந்து CETA UK கூட டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பிகாஸ் UK யூரோப்பியன் யூனியன்லேருந்து Brexit ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க UK கூட அந்த ஃப்ரீ ட்ரேட் வச்சுக்கிறதுக்கு. அதில் நம்மளும் ஒரு இம்பார்ட்டண்ட் கண்ட்ரி. அண்ட் அவங்களுக்குமே வந்து இந்தியான்றது வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இல்லையா. ஸோ அவங்களுமே அதை வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த ஒரு காமன் பாயிண்ட் வந்து நம்ம மீட் பண்ணாமல் ரொம்ப ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷ கணக்கில் பேசின ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆர் ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் அ கண்ட்ரி அப்படின்னா அது UK தான். பிகாஸ் நம்மளுக்கு வந்து மற்ற கண்ட்ரீஸோடு நம்ம போட்ட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாவோ இல்லை ஏதோ ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டோ நிறைய பேக்லாஷ் ஆச்சு நம்மளுக்கு. லாஸ்ட் இயரில் மிட் ஜூலைலலாம் வந்து பேக்லாஷ் ஆச்சு. தேர்வேர் UAE கூட போட்ட அந்த CEPA அக்ரிமெண்ட்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா தட் பேக்லாஷ் லைக் கோல்டெல்லாம் அதிகமாக வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வி கான்ட் கண்ட்ரோல் தேட் டூ பிகாஸ் ஆஃப் த ட்ரேட். அது அவங்க கூட நம்ம போட்டிருந்த அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்னால வி குடன்ட் கண்ட்ரோல் தட் டூ. அந்த ஏன் நம்மளுக்கு ஒன்றும் இல்லைல்ல, கோல்டு சீப்பராக கிடைக்கும்லன்னு கேட்டால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டோட அந்த டேலி மாறும், கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் நிறையா நம்மளுக்கு வரும். ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்ல. ஸோ அதனால we couldn't do. ஸோ அதுலேருந்து இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்க ஆரம்பித்தாங்க. அதனாலேயும் என்னவோ UK கூட ட்ரேட் அப்போ வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து போய் பேசும்போதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஃபைனலி வி அக்ரீட் ஃபார் 2035 அக்ரிமெண்ட் டு எஸ்டாப்ளிஷ் லாங் டேர்ம் பைலேட்ரல் கோஆப்ரேஷன் இன் மல்டிபிள் செக்டார்ஸ். அந்த மல்டிபிள் செக்டார்ஸில் டேரிஃப் எலிமினேஷன் வந்து 99% ஆஃப் த இந்தியன் டேரிஃப் லைன்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 90% ஆஃப் த UK டேரிஃப் லைன்ஸும் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸ் லைக் டெக்ஸ்டைல்ஸ், லெதர்ஸ், டாய்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, இன்ஜினியரிங் குட்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து கெயின் ஆக போகுது இந்தியா. இன்ஜினியரிங் குட்ஸ்லையுமே வந்து கெமிக்கல்ஸ், மெரைன் ப்ராடக்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், ஆட்டோ பார்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் குட்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் கோயிங் டு கெட் பெனிஃபிட்டட். ஃபார்மிங் செக்டாரில் ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் மேங்கோஸ் எல்லாம் வந்து யூகேக்கு இனிமேல் எக்ஸ்போர்ட் பண்ணலான்ற மாதிரியான டாக்ஸ் போயிட்டுருக்கு. இந்தியன் MSMEs கேன் நவ் பார்ட்டிசிபேட் இன் UK கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட். ஸோ UK கவர்மெண்ட் வந்து தே கேன் ஸ்டார்ட் ப்ரொக்யூரிங் MSMEs. ஸோ செக்டரல் கெயின்ஸ் ஃபார் UKன்னு பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்ஸில் அவங்களோட வெஸ்கி, சால்மான், சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா சேல் ஆகும். ஐ திங்க் அந்த ஆல்கஹால் சைடு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியர் ஆல்கஹால்ஸ் எல்லாம் வந்து காஸ்ட் கம்மியாக போகுது. நான் டேரிஃப் பேரியர் ரிடக்ஷன் அண்ட் கஸ்டம் சிம்பிளிஃபிகேஷன்லாம் நடக்க போகுது. ஸோ இந்தியன் மார்க்கெட்டே வந்து யூகேக்கு ஹியூஜ் திங். அண்ட் ப்ரொஃபஷ்னல் மொபிலிட்டி லைக் ஈஸஸ் விசா நார்ம்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறோம். ஃபார் இந்தியன் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு விசா நார்ம்ஸ் வந்து ஈஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் என்னென்ன செக்டார்ஸ்லன்னா IT, ஃபைனான்ஸ், இன்ஜினியரிங்,
ஆர்கிடெக்சர், எஜுகேஷன் அண்ட் யோகா இந்த 6 செக்டாருக்குமே வந்து விசா நார்ம்ஸ் ஈஸி பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபார் த இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் இந்தியன் ஒர்க்கர்ஸ் அண்ட் தேர் எம்ப்ளாயர்ஸ்க்கு சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் யூகேவோட சேர்ந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து 3 இயர்ஸ்க்கு, நாட் ஃபார் ஜஸ்ட் மந்த்ஸ் ஆர் 1 இயர் அப்படி இல்லாமல் 3 இயர்ஸ்க்கு டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷனையும் வந்து சைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டலி டெலிவர்ட் சர்வீசஸ் லைக் அக்ரிகல்ச்சர், என்ஜினியரிங் இதெல்லாம் வந்து we are going to do with UK technology and UK promised to share certain technological transfer. So and the technological transfer is going to help us and UK oda investment will be in India, in Indian industries. ஸோ அதன் மூலயமா சப்ளை செயின் டைவர்சிஃபை ஆகும், சிங்கிள் ட்ரேட் காரிடார் நிறையா ஆகும். ஸோ யூகேவோட ட்ரேட் இஸ் சம்திங் இம்பார்ட்டண்ட் விச் வி லுக்ட் அப் டு. we spoke with those UK delegates for long. ஸோ ஃபைனலி வந்திருக்கு, அந்த சைன் முடிஞ்சிருக்குன்றதே வந்து பெரிய விஷயந்தான். ஸோ என்னென்ன செக்டார் கீ பில்லர்ஸில் கொலாபரேஷன் நடந்திருக்குன்னா ட்ரேடு, இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னாலஜி, டிஃபென்ஸ், கிளைமேட், எஜுகேஷன், பீப்புள் டு பீப்புள் டைஸ் எல்லாத்துலேயுமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டோட பேர் என்னென்னா CETA. CEPA வந்து UAE கூட, அந்த மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக் டேர்ம் மட்டும் நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. CETA ஃபார் UK. தென் PM கிசான். சின்ஸ் மான்சூன் செஷன் ஆரம்பிச்சிருச்சுன்ற போது நிறைய ஸ்கீம்ஸ் பற்றி பேசுவாங்க. நிறைய MPs வந்து ஸ்கீம்ஸோட நிலைமை இப்போ என்ன, இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஸ்கீம் சொன்னீங்களே அதனுடைய ஃபேக்ட் என்ன, டேட்டா என்ன, இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க. அதுக்கு ரிட்டன் ஆன்சர்ஸ் வரும் MPs கிட்டேருந்து. அதை வந்து கண்டிப்பாக PIBயில் அப்லோட் பண்ணுவாங்க. we have to go through these things. இதுலேருந்து தான் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால தான் we are including schemes also. though நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தாலும் again we are brushing it up. நிறைய பேர் இப்போ தான் எக்ஸாம் சைக்கிள் ஆரம்பிச்சிருக்கிறதுனால பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் we are including. ஸோ ஒரு தடவை நான் சொல்கிற டேட்டா ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள், கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், இந்த ஸ்கீம் பற்றி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இல்லை டெலகிராமில் சர்ச் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் சர்டன் ஃபைல்ஸ். பட் சம்டைம்ஸ் அதில் ஃபேக்சுவல் டேட்டாஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஒரு ஸ்கீம் இவ்வளோ ஸ்கீம் இருக்கே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு நினைக்காதீங்க. பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எஸ்பெஷலி யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் சர்டன் ரெகுலேட்டரி எக்ஸாம்ஸ்னால் தெர் இஸ் நோ சாய்ஸ், கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஸோ கிசான் ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் வந்து பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி. ஸோ இந்த ப்ரைமரி எலிஜிபிலிட்டி ஃபார் திஸ் PM கிசான் ஸ்கீமுக்கு ஃபார்மர்ஸ்க்கு என்ன ஏஜ் எலிஜிபிலிட்டி ஆர் ப்ரைமரி எலிஜிபிலிட்டி என்னென்னா கல்டிவபிள் லேண்ட் ஹோல்டிங் வந்து இருக்கணும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாப்புலர் ஸ்கீம். நிறைய பேர் இந்த ஸ்கீமால் பெனிஃபிட்டும் ஆகிட்டுருக்கலாம். 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் 2000 வந்து கொடுப்பாங்க. மொத்தம் 6000 வந்து ஒரு இயருக்கு ஒரு ஃபார்மருக்கு கொடுப்பாங்க. எவ்ரி 4 monthsக்கு இந்த 2000 வந்து கிடைக்கும். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமாவே அக்கௌண்ட்ஸில் போட்டுருவாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கொடுக்கப்படுற ஒரு அமௌண்ட், ஒரு சப்சிடி. டொமஸ்டிக் நீட்ஸ்க்கு அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா தே கேன் யூஸ். க்ராப் ஹெல்த் இருக்கணும், ஈல்ட்ஸ் எல்லாம் ஒழுங்காக வரணும். அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் நீட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒரு சப்ளிமெண்ட்டாக இது இருக்கணுன்றதுக்காக தான். இதை வச்சு அவங்க ஏதாவது ஃபார்மிங் ரிலேட்டடாக பண்ண போகிறாங்களான்னு கேட்டால் நோ. லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இது வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தே ஷுட் ஹேவ் கல்டிவபிள் லேண்ட். அது இருந்தால் தான் எலிஜிபிலிட்டி ஃபார் திஸ் ஸ்கீம். அண்ட் சர்டன் எக்ஸ்க்ளூஷன்ஸ்லாம் இருக்குது. ஆல் இன்ஸ்டிடியூஷனல் லேண்ட் ஹோல்டர்ஸ்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. லைக் ரொம்ப லார்ஜ் லேண்ட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ ஃபார் பர்டிகுலர்லி ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்காக லேண்ட் ஹோல்டிங் வச்சுட்டு அதுலேருந்து வர அவுட்புட் எல்லாத்தையும் அந்த இன்ஸ்டிடியூஷனல்ஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் எக்ஸப்ஷனல்ஸ், அவங்களாம் இந்த ஸ்கீம் கீழே வரமாட்டாங்க. ஃபார்மர் ஃபேமிலிஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து இதே இதில் இருந்தாங்க, ஒரே ஃபார்மர், அந்த ஃபேமிலி மொத்தத்துலேயும் ஃபார்மர்ஸ் இருக்காங்க அப்படின்னா தே ஆர் நாட் எலிஜிபிள். தென் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ஏதாவது ஒன்று ஹோல்டு பண்ணியிருந்தாங்க, ப்ரெசண்ட்டாக ஹோல்டு பண்ணியிருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் ஃபார்மர் MP, MLA அந்த மாதிரி எந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ஹோல்டராக இருந்தாலும் சரி தே ஆர் நாட் எலிஜிபிள். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் மினிஸ்டர்ஸ்,
எந்த மினிஸ்டராக இருந்தாலும் சரி, மெம்பர் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இது ஃபார்மலாக இருந்தாலும் சரி, ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் சரி, ஈவன் மேயர்ஸ், முனிசிபல் கார்பரேஷன்ஸில் சேர்பர்சன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத், இந்த மாதிரி அதுவுமே ஃபார்மர் ப்ரெசண்ட் எதுவுமே வந்து இன்க்ளூடட் கிடையாது. ஸோ எந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருந்தாலும் கிடையாது. ஓகே, ஆல் சர்விங் அண்ட் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் லைக் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எந்த ஒரு மினிஸ்ட்ரி, ஆஃபீஸ், டிபார்ட்மெண்ட், எந்த ஒரு யூனிட்ஸில், இல்லை ஸ்டேட் பிஎஸ்யூஸ், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிஎஸ்யூஸ் எதில் இருந்திருந்தாலும், ரிட்டையர்டாக இருந்தாலும் சரி, சர்விங்காக இருந்தாலும் சரி, தே ஆர் நாட் எலிஜிபிள். இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். லைக் லோக்கல் பாடிஸ், ரெகுலர் எம்ப்ளாயீஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸாக இருந்தாலும் சரி, அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும், குரூப் 4, குரூப் டி எதுவாக இருந்தாலும், மல்டி டாஸ்க் ஸ்டாஃபாக கூட இருந்தாலும் தே ஆர் எக்ஸ்க்ளூடட். தென் ஆல் சூப்பர் அனிமேட்டட் ரிட்டையர்டு பென்ஷனர்ஸ், அவங்களோட மந்த்லி பென்ஷன் வந்து 10,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இதாகும். ஆக்சுவலாக இதில் வந்து மல்டி டாஸ்க் ஸ்டாஃப்ஸ் அண்ட் கிளாஸ் 4 ஆஃபீஸர்ஸ், குரூப் டி எம்ப்ளாயீஸ், இவங்களெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க. ஐ மீன் தே ஆர் எலிஜிபிள்னு நினைக்கிறேன். ஸோ தேட் இஸ் ஆல்சோ சம்திங் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்களோட சூப்பர் அனிவேஷனுக்கு அப்புறமும் தே கேன் கெட் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இதுலேயே இருந்து ரிட்டையர் ஆகிருக்கணும். தே ஷுடன்ட் பி இதிலேருந்து அடுத்த போஸ்ட் போய் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இன்கம் டேக்ஸ் பே பண்ணுற யாருக்கும் வந்து இந்த ஸ்கீமில் எலிஜிபிலிட்டி கிடையாது. லாஸ்ட் அசஸ்மெண்ட் இயரில் தே ஷுடன்ட் பே த இன்கம் டேக்ஸ் பே பண்ணியிருக்கக்கூடாது. ப்ரொஃபஷனல்ஸ் லைக் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆர்கிடெக்ட்ஸ், ப்ரொஃபஷனல் பாடிஸில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே தே ஆர் நாட் எலிஜிபிள். ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்க்ளூஷன்ஸ். இன்க்ளூஷன்ஸு ஒரே ஒரு இதுதான். எலிஜிபிலிட்டின்னு பார்த்தா அந்த கல்டிவபிள் லேண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் எலிஜிபிலிட்டி. அவங்க ஃபார்மர் இருக்கணும். ஸோ இதில் வந்து ஆதார் கார்டு, லேண்ட் ஹோல்டிங் பேப்பர், இந்த பட்டா இருக்கும் இல்லையா, அப்புறம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும் இருந்தாலே போதும். தே வில் கிவ் திஸ் இது ஸ்கீம் மூலயமா 6,000 கொடுத்துருவாங்க. 2019 லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமாவே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மா மெட்டெக் செக்டாரில் இனோவேஷனை கொண்டு வரதுக்காக ஒரு 5,000 crore அவுட்லேயோட ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கீமோட பேர் என்ன அப்படின்னா பிஆர்ஐபி அப்படின்ற ஒரு ஸ்கீம். திஸ் இஸ் நாட் ஸோ பாப்புலர் ஸ்கீம். ஆக்சுவலாக மார்ச்சில் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த ஸ்கீமை பற்றி சர்டன் விஷயங்கள் லைக் மெட்டெக் செக்டார் ஸ்கீம்னு சொல்லிட்டு. இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, பிஆர்பியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ப்ரொமோஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் இன் ஃபார்மா. ப்ரொமோஷன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் இன் ஃபார்மா அப்படின்றது தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி சொல்லணுன்னா திஸ் இஸ் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற ஒரு ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி ஏரியாஸ் லைக் இந்தியாவோட ஃபார்மா இண்டஸ்ட்ரி வந்து ஜெனரிக் ட்ரக்ஸ் மேக் பண்ணுறதுல ரொம்ப வெல் வர்ஸ்ட் ஒரு இது. ஸோ சீப் ட்ரக்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து கிடைக்கும். ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து அமெரிக்காலேருந்து ஆஃப்ரிக்கா வரையும் தே ஆர் யூஸிங் இட். ஸோ டெவலப்பிங் ஆஃப் ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்மளுக்கு வேணும். நம்ம ஜெனரிக் ட்ரக்ஸை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. ஓகே, வாட் இஸ் ஜெனரிக் ட்ரக் அப்படின்னா, இப்போது சன் ஃபார்மான்ற ஒரு ஃபார்மா கம்பெனி வந்து ஒரு புதுவிதமான ட்ரக்கு கண்டுபிடிக்கிறாங்க ஃபார் சம் டிசீஸ்னு வச்சுப்போம். அப்போ அவங்க பேட்டன்ட் வாங்குவாங்க. ஃபார் பேட்டன்ட் யூஸ்வலாகவே வந்து ஒரு 10 years அந்த டைம் லிமிட் இருக்கும். 10 years 20 years அப்படின்னு நேற்று கூட பார்த்தோம் இல்லையா. ஸோ தேர் இஸ் அ டைம் லிமிட் ஃபார் திஸ், எஸ்பெஷலி ஃபார் த ட்ரக்ஸ் லைக் திஸ். ஸோ அது வரையும் வேறு எந்த ஃபார்மா கம்பெனிஸுமே வந்து இந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கு இந்த ட்ரக் மாதிரியே வேறு ட்ரக்கை வந்து யூஸ் பண்ண முடியாது, க்ரியேட் பண்ண முடியாது. த டே வென் அந்த 10 வருஷம் கழிச்சோ எப்போது அந்த கான்ட்ராக்டோ அந்த பேட்டன்ட் முடியுதோ அப்போ வந்து இந்த ட்ரக்கோட ஃபார்முலா வில் பி அவுட். அண்ட் மற்ற ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இந்த ட்ரக்கோட ஃபார்முலாலேயே ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணி தே கேன் யூஸ். இது எக்ஸாக்டாக இதே ஃபார்முலாவை தே கான்ட் யூஸ். அப்படி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கேஸ் விழும். தே கேன் ஆல்டர் இதில் உள்ள பேஸ் ஆர் அந்த ஏதாவது ஒரு அடிஷ்னல் காம்பனன்ட்ஸ் வந்து சேர்ப்பாங்க இல்லையா, அந்த காம்பனன்ட்ஸை மட்டும் அந்த கெமிக்கல்ஸை மட்டும் தே கேன் சேஞ்ச் அண்ட் க்ரியேட்டாக வேறு ஏதாவது ஒன்று. டோலோ 650 அப்படின்னு இருக்கிறது, பேராசிட்டமால் அப்படின்றது ரெண்டும் ஒன்று தான், பட் த நேம் கம்பெனி நேம் சேஞ்சஸ் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதை மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபார்முலா மாற்றி
வேறு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ திஸ் இஸ் கால்டு ஜெனரிக் ட்ரக்ஸ். ஸோ இந்தியா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஜெனரிக் ட்ரக்கோட மார்க்கெட். ஆஃப்ரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸில், அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸில் இந்தியன் ட்ரக்ஸ் ஆர் மோர் பாப்புலர் பிகாஸ் ஆஃப் திஸ் ஜெனரிக் ட்ரக்ஸ். ஸோ நம்மளால் சீப்பாக பெஸ்ட்டான ட்ரக் வந்து மேக் பண்ண முடியுது அப்படின்றதுனால நம்ம ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இஸ் ஹியூஜ். ஸோ நம்ம இன்னும் இப்போ இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஜெனரிக் ட்ரக்கோட பேஸ் பண்ணி இருக்கிற இந்த செக்டார், ஜெனரிக் ட்ரக்கை பேஸ் பண்ணியே இந்த ஃபார்மசூட்டிக்கல் செக்டார் இருக்கக்கூடாது, நிறைய ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் வேணும். நம்மளும் இந்த மாதிரியான பேட்டன்டட், ஐ மீன் இப்போ இங்கே எப்படி சன் ஃபார்மா வந்து இவங்க வேண்டாம், ஒரு அமெரிக்கன் கம்பெனி ஏதோ ஒன்று வந்து இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி ஒரு டிசீஸ்க்கு ட்ரக்கு கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அதுக்கு பேட்டன் வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் இன் த சென்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ண போகிறாங்க. ஸோ 5,000 crore இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க 5 year பீரியடுக்கு. அந்த 5 year பீரியட் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 24 ஃபினான்ஷியல் இயர் 28 வரையும் இட் வில் பி தேர். ஸோ இதில் காம்பனண்ட் ஏ, காம்பனண்ட் பின்னு இருக்குது. அந்த காம்பனண்ட் பிலையும் 1, 2 அப்படின்னு இருக்குது. ஸோ காம்பனண்ட் ஏ என்னென்னா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும், எஸ்பெஷலி NIPER, which is நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்ன்னு சொல்லிட்டு, இப்போ எய்ம்ஸ் எப்படி சொல்கிறோம், ஆல் இண்டியா மெடிக்கல் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஃபார்மசூட்டிக்கல்ஸ்க்குனே இருக்கிறது எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாத்தையும் நைப்பர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இன்னும் ஒரு என்னென்ன சிட்டிஸில் இருக்கோ அந்த சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி சஃபிக்ஸ் வந்து வரும். நைப்பர் மொஹாலி, நைப்பர் அகமதாபாத், நைபர் ஹைதராபாத், நைபர் கொல்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேர் இஸ் அ லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி 7 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணுன்றது வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கீமோட எக்ஸிஸ்டிங்காக இருக்க 7 நைப்பர்ஸை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அண்ட் இதுக்கான காஸ்ட் வந்து 700 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த 5,000 crore ஃபார் 5 yearsக்கு வந்து இது ஒதுக்கியிருக்காங்க. ஸோ தேர் ஷுட் பி ஸ்பெசிஃபிக் ரிசர்ச் கேப்பபிலிட்டிஸ் இன் தீஸ் 7 எக்ஸிஸ்டிங் நைப்பர்ஸ். எந்தெந்த சிட்டிஸில் தான் ஃபஸ்ட் இருக்குது அப்படின்னா, மொஹாலி, அகமதாபாத், ஹைதராபாத், கொல்கட்டா, ரைபரேலி, தென் குவாஹட்டி, ஹஜிபூர், இந்த இடத்துலலாம் இருக்குது. அண்ட் நிறையா அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ரிசர்ச் எல்லாம் வந்து இங்கே மேக் பண்ணணுன்றது தான் அவங்களோட எய்ம். ஸோ காம்பனண்ட் பியில் ஃபர்ஸ்ட் ஒனில் என்ன இருக்குது அப்படின்னா, 9 எஸ்டாப்ளிஷ்டு ஃபார்மா கம்பெனிஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்த கேட்டகரியில். அவங்கள வந்து 6 ப்ரியாரிட்டி ஏரியாஸில் உள்ள ரிசர்ச்சை வந்து கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அகாடமிக் கொலாபரேஷனோடு பண்ணுவாங்க. அந்த அகாடமிக் யாரோட கொலாபரேட் பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்க ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்களோட அகாடமிக் கொலாபரேஷனோட 6 ப்ரியாரிட்டி ஏரியாஸில் R&D வந்து பண்ணணும். தோஸ் 9 ஃபார்மா கம்பெனிஸ், இந்த கம்பெனிஸில் லேப்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்தும் தே வில் கெட். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சயின்டிஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் வந்து தே கேன் கெட் யூஸ் டு த ரிசர்ச் அண்ட் தே வில் கெட் ஈவன் த ட்ரைனிங், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்குமே கிடைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த கம்பெனிஸ் தான் மேக் பண்ணணும் அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூட்ஸ். அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து 35% ஆஃப் த காஸ்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டே வந்து ஏற்றிக்கும். மொத்தமாக 125 crore தான் மொத்த ப்ராஜெக்டே வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு ஹையர் கேப்பும் வைக்கிறாங்க. ஸோ இது ரெண்டில் எது whichever is less on the milestone basis they will take. ஸோ இதில் வந்து TRL லெவல் அப்படின்னு ஒன்று இருக்கும், which is டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது 1 to 9 வரையும் இருக்குது. அந்த டெக்னாலஜிக்கல் ரெடினஸ் லெவலை வச்சு 5 years once they will get benefited with the principal. ஸோ இதுதான் கேட்டகரி B1. B2ல் என்ன இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் லான்ச். ஸோ இப்படிலாம் கண்டுபிடிக்கிறோம்ல, இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, லேப்ஸு, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி R&D பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி ஏதாவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா that will be expertised to கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணணுமோ அதெல்லாம் கவர்மெண்ட் will take care. ஸோ ஃபண்டிங் would be provided to 30 research products, 6 ப்ரியாரிட்டி ஏரியாஸில். அதனுடைய டெக்னாலஜி ரெடினஸ் இண்டெக்ஸ் வந்து 5 to 9 இருக்கணும். 35% ஆஃப் த காஸ்ட் இல்லைன்னா 100 crore whichever is less will be backed by the government for over 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் பெனிஃபிட் ஷேரிங்லாம் வரும். ஃபண்டிங் will released on an installment பேசிஸில் தான் வரும். ஸோ டிசைட் மைல்ஸ்டோனை ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த
டெக்னாலஜிக்கல் ரெடினஸ் லெவலில் வந்து 5 to 6, 6 to 7, 7 to 9 இந்த டெக்னாலஜிக்கல் ரெடினஸ் இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து ஃபண்டிங் வந்து மாறும். ஸோ 5 to 6, 6 to 7 இது ரெண்டுக்குமே வந்து 30% ஆஃப் த ஃபண்டிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த டெக்னாலஜிக்கல் ரெடினஸ் இண்டெக்ஸ் 7 to 9க்கு மேலே போச்சு, 7 to 9 or 9 மேலே போச்சு அப்படின்னா 40% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் பி ஃபண்டிங். ஸோ திஸ் இஸ் த கேட்டகரி B1 and 2ஓட பெனிஃபிட். இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ராயல்ட்டி, ஈக்விட்டி ரூல்ஸ் இதெல்லாம் ரெண்டுமே வந்து பெனிஃபிட் ஷேரிங் மூலயமா வில் பி ரெக்கவர்ட். 10% ராயல்ட்டி ஆன் த நெட் சேல் ஆஃப் ப்ராடக்ட். இதன் மூலிமா இப்போ இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த அமௌண்ட்டெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்கன்றதை சொல்கிறாங்க. ஸோ 10% ராயல்ட்டி ஆன் நெட் சேல் ஆஃப் த ப்ராடக்ட்லேருந்து கிடச்சிரும் பேட்டன்ட் முடிக்கிற வரையும். ஏன்னா பேட்டன்ட் முடிகிற வரையும் அந்த அமௌண்ட் போய் சேர்ந்து தான் ஆகணும். 10 வருஷம் வந்து பேட்டன்ட் முடிகிறதுக்கு ஆகுது அப்படின்னா அந்த 10 வருஷமும் அந்த ஒரு ட்ரக் மட்டுமா இருக்கும் இல்லை. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனி ஏன்றவங்க, நான் தான் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சேன், நான் தான் பேட்டன்ட்டும் வச்சுருக்கேன், பட் ஐ வில் கிவ் யூ த இன்க்ரீடியன்ட்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் ட்ரக். எக்ஸாக்டான ஃபார்முலா சொல்ல மாட்டேன், பட் யூ கேன் ஃபிகர் இட் அவுட். நீங்கள் இதுலேருந்து கண்டுபிடிச்சி ஒரு டேப்லெட் கொண்டு வரீங்க, எஸ்பெஷலி சேம் இதே டிசீஸ்க்கு க்யூர் பண்ணுறதுக்காக கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டில் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து எனக்கு கொடுத்துடணுன்னு இருக்கும். அதுதான் வந்து 10% அப்படின்னு சொல்கிறாங்க ராயல்ட்டி ஷேர். அண்ட் ஈக்விட்டி ஷேருமே வந்து கிடைக்கும். ஸோ இதில் காம்பனண்ட் 3B3 வேறு இருக்குது, விச் ஐ ஃபர்காட் டு மென்ஷன். ஸோ இதில் வந்து 1 crore per ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க, 5 இயர்ஸ்க்கு பண்ணுவாங்க. 125 ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணணும் 6 ப்ரியாரிட்டி ஏரியாஸில். இந்தியன் ஸ்டார்ட் அப் அண்ட் எம்எஸ்எம்இஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெக்னாலஜிக்கல் ரெடினஸ் இண்டெக்ஸ் ஓட லெவலில் 4ல் தே கேன் ஹேவ். ஸோ இதனுடைய பொட்டன்ஷியல்லாம் இருக்குது. 5% ராயல்ட்டி ஆன் நெட் சேல் ஆஃப் த ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இதுலேயே வந்து அந்த 6 ப்ரியாரிட்டி ஏரியான்னு அங்கங்கே சொல்லிகிட்டே இருந்தேன். அந்த ப்ரியாரிட்டி ஏரியா என்னன்னுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, which is stem cell therapy, biomarkers, medical devices, then genes or proteins இது எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஆர் டயக்னோஸ் பண்ணுறதுக்காக ஆர் அந்த டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்காக பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா that will be under priority areas. Precision medicine like ஒரு particular targeted innovation technology therapeutics யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று ட்ரக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா that comes under this. ஸோ அந்த 6 ப்ரியாரிட்டி ஏரியாஸையும் ஒரு தடவை யூ கேன் ரீட் இஃப் யூ ஹேவ் த ஒரிஜினல் PDF. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் there are certain pharma ரிலேட்டடான ஸ்கீம்ஸ், PLI ஸ்கீம் இருக்குது. ஸோ இது வந்து ஹை வேல்யூ ட்ரக்ஸ் இன்க்ளூடிங் பயோஃபார்மசிட்டிக்கல்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக்ஸ், APIs இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. 37,000 crore ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம் இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பல்க் ட்ரக்ஸுக்குமே வந்து PLI ஸ்கீம் இருக்குது. ஸோ பல்க் ட்ரக் பார்ட் ஸ்கீம்ஸ்னு ஒன்று இருக்குது. 1,000 crore அசிஸ்டன்ஸோடு ஸ்டார்ட் பண்ணது ஹிமாச்சல் பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், குஜராத்லலாம். APIF CF which is Assistance to Pharmaceutical Industry for Common Facilities and Revamped Pharmaceutical Technology Upgradation Assistance Scheme. அப்புறம் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி பரியோஜனா, இது வந்து மெடிக்கல் சென்டர்ஸ் இப்போ நீங்கள் வந்து அப்பப்போ பார்க்கலாம். மத்திய அரசின் மருத்துவ மெடிக்கல் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அங்கெல்லாம் வந்து சீப் காஸ்ட்டில் கிடைக்கும். தோஸ் ஆர் த ஜெனரிக் ட்ரக்ஸ். இன்னும் ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ் என்னென்ன கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. தேட்ஸ் இட் வித் திஸ். என்னோடய வாய்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா pardon me. If it is not too clear, do comment. I'll find some alternative. And the next is வந்து எந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் வந்து லக்பதி தீதி இனிஷியேட்டிவ் கீழே இருக்குது, இஸ் அ பார்ட் ஆஃப் தட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க. விச் இஸ் தீன் தயாள் உபாத்யா. ஆக்சுவலாக அதுதான் ஃபுல் ஃபார்ம். NLRM தான் ஸ்கீம். ஸோ NLRM ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா தீன் தயாள் அந்தோத்யா யோஜனா நேஷ்னல் அர்பன் லைவ்லிஹுட்ஸ் மிஷன் அப்படின்றது தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ராஷ்ட்ரிய ஷஹரி ஆஜீவிகா மிஷன். ஸோ RASAM அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மினிஸ்ட்ரி என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ அந்த மினிஸ்ட்ரி தான்
ஸ்டார்ட் பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மினிஸ்ட்ரி. ஸோ இந்த டே என்எல்ஆர்எம்மோட பேசிக் திங் என்ன அப்படின்னா பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணணும், வல்னரபிளாக இருக்கிற அர்பன் புவர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களையும் வந்து அப்லிஃப்ட் பண்ணணும். அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட்ஸில் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணணும். ஸ்கில் பேஸ்ட் வேஜ் ப்ரொடக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு. அண்ட் ஷெல்டர்ஸ் இல்லை, ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து ஷெல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு வந்து என்ன நீட் இருக்கோ அதை வந்து தே ஹேவ் டு டூ அப்படின்றது தான் வந்து இந்த ப்ராட் ஸ்கீம். அதுக்கு கீழே நிறைய சப் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து 15,000 per person வந்து ட்ரைனிங் பண்ணுறதுக்காக அர்பன் புவருக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கும் இதே சேம் 15,000 rupees தான் வந்து கொடுப்பாங்க. அண்ட் 18,000 வந்து ஃபார் ரெசிடென்ஷியல் நார்த் ஈஸ்ட் அண்ட் ஜேஎன்கேயில் இருக்கிறவங்களுக்கு வந்து 18,000 கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா. ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக அங்கே நிறைய பீப்புளும் இருப்பாங்க. ஸோ ஒருவேளை அவங்களுக்கு வந்து சப்போர்ட் தேவைப்படுது, அவங்க வந்து ஒரு மைக்ரோ என்டர்பிரைசஸ் கீழே இருக்காங்க, எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லோன்ஸ் வில் பி ப்ரொவைடட் வித் த இன்ட்ரெஸ்ட் சப்சிடிஸ். இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து 5-7% வரையும் சப்வென்ஷனில் கொடுப்பாங்க, விச் இஸ் ஒரிஜினலி ஒரு வாட் டு சே ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுக்கு பேங்க்லேருந்து ஒரு 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஓரளவுக்கு அந்த ஐடியாவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி பண்ணலான்னு கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு சப்போர்ட் இது இருக்கும். ஸோ ஒரு 5%ன்னு வச்சுப்போமே. ஸோ அந்த -5% பண்ணிவிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் அந்த பர்சன் அர்பன் புவருக்கு பண்ணால் போதும். பிகாஸ் தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ மிச்சம் இருக்க 7% பண்ணால் மட்டும் போதும். 7% தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க. இந்த 5% வந்து கட்டாமல் விட மாட்டாங்க, கவர்மெண்ட் வில் பே. ஸோ அந்த சப்போர்ட் இதுவும் வந்து கொடுக்குறாங்க மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு. அண்ட் சிட்டி லைவ்லிஹுட் சென்டர்ஸ் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது மார்க்கெட் ரெலவென்ட் ஸ்கில்ஸ் வந்து அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு விமெனுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஃபார் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட். அப்படி செல்ஃப் ஹெல்ப் குரூப் க்ரியேட் பண்ணிட்டாலே அது மூலமாக பேங்க்கில் தே கேன் ரெஜிஸ்டர் தெம்செல்வ்ஸ் அஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப். அவங்களுக்கு வந்து நிறையா அப்ஸ்கில்லிங்காக ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் எல்லாம் நடக்கும், லோன்ஸ் ஈஸியாக கிடைக்கும். they can become லக்பதி தீதி too. ஸோ இவங்க தான் இங்கே வருவாங்க லக்பதி தீதியா. ஸோ லக்பதி தீதி என்னென்னா விமென் வந்து அவங்களுக்கு ஸ்கில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கில் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்கில் மூலியமாக ஒரு வருஷத்தில் 1 லட்சம் சம்பாதிக்கிற லட்சாதிபதி தீதின்னா அக்கான்னு நினைக்கிறேன். ஸோ தீதியாக ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கீம் தான் இந்த லக்பதி தீதி ஸ்கீம், விச் கம்ஸ் அண்டர் த தீன் தயாள் அந்தோத்யா யோஜனா, நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் விமெனை வந்து மினிமம் 1 lakh per year சஸ்டைனபிளாக ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கில் தேவையோ அவங்களுக்கு தேவையான ஃபைனான்ஷியல் எம்பவர்மெண்ட், ஆண்டர்ப்ரனரியல் ஸ்கில் ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா அதுவுமே கொடுப்பாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். இதெல்லாம் வந்து நடக்கும். இப்போ லக்பதி தீதி ஸ்கீமில் டாப் 5 ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த லக்பதி தீதி ஸ்கீம் மூலயமா விமன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் லக்பதி தீதிஸ்னே கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் தே ஆர் ஏர்னிங் மோர் தென் 1 lakh, அட்லீஸ்ட் மினிமம் 1 lakh per yearன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா மகாராஷ்டிராவில் தான் அதிகமாக, செகண்ட் ஆந்திர பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால். அண்ட் என்எல்ஆர்எம் நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் மூலயமா எத்தனை பேருக்கு எவ்வளோ லேக்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ்ட் ஆன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேஷில் தான் அதிகமான அலோகேஷன் வந்திருக்கு. பீகார், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா கொஞ்சம் அந்த பிமரு ஸ்டேட்ஸ் அதிகமாக டாமினேட் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். நோ வே தே வில் பி டாமினேட்டிங். அட்லீஸ்ட் 1 lakh வந்து ஏர்ன் பண்ணணுன்றது தான் லக்பதி தீதி டே. என்னெல்லாம் இட்ஸ் அ ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ரூரல் புவரை வந்து சஸ்டைனபிள் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸாவோ இல்லை ஒரு டீமாவோ குரூப் பண்ணி அவங்களுக்கு சில ஹெல்ப் பண்ணுறது தான். ஸோ வாட் இஸ் த செல்ஃப் ஹெல்ப் குரூப்? நான் அதவே சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா, அதில் 10 to 20 ரூரல் விமன் எல்லோரும் சேர்ந்துட்டு அந்த நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் மூலயமா நிறைய சேவிங்ஸ் எல்லாம் பண்ணலாம். அவங்களே ஒரு குரூப்பாக வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி, நாட் எக்ஸாக்ட்லி தட், அந்த மாதிரி ரெடி ஆகலாம், ஆண்டர்ப்ரனர்ஷிப்காக ரெடி ஆகலாம், கம்யூனிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து தே கேன் டூ. அண்ட் கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சன் வில் பி த
ட்ரெயின்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர். அவங்க தான் அந்த ட்ரைனிங் எல்லாம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர், அதர் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பருக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ தேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். தட்ஸ் இட் வித் தி ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்து இந்திரா காந்தி நேஷ்னல் விடோ பென்ஷன் ஸ்கீம். இது வந்து ரொம்ப பாப்புலரான ஸ்கீம். இட் இஸ் ஃபார் டூ லாங் இன் இந்தியா. ஸோ எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1995 ஆகஸ்ட்டில் 15th ஆகஸ்ட் அப்போது இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணுறாங்க. நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு NSAPன்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்லோலி இட் கெட்ஸ் சேஞ்ச்ட். ஸோ ஆர்டிகல் 41, 42ல் டைரக்ட் பிரின்சிபல்ஸ் வெல்ஃபேர்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. Don't want to go much into it. It is a social security and welfare program. Aged person, widows, disabled person, இந்த மாதிரியான பர்சனுக்கு எல்லாம் வந்து ப்ரைமரி பிரெட் வின்னரே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஃபேமிலிஸ்க்கெலாம் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஸ்கீம். எஸ்பெஷலி பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். இந்த இது வந்து 1995ல் இன்செப்ஷன் ஆச்சா. இதில் வந்து இது வரும்போதே நேஷ்னல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இதுக்குள்ளேயே ஆட் ஆகுது. 3 காம்பனண்ட்ஸில் ஒரு காம்பனண்ட்டாக. செகண்ட் காம்பனண்ட் வந்து நேஷ்னல் ஃபேமிலி பெனிஃபிஷியரி ஸ்கீம். தேர்ட் காம்பனண்ட் வந்து நேஷ்னல் மேட்டர்னிட்டி பெனிஃபிஷியரி ஸ்கீம். ஸோ இதுலேயே இட் இஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ட். இதில் இந்த பர்டிகுலர் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீமை வந்து தனியாக எடுத்துடுறாங்க 2001ல். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரிக்கு மாறிடுது. அப்போ இது 2 மட்டும்தான் இருக்குது. இதையுமே வந்து நியூ ஸ்கீமாக மாற்றுறாங்க, அன்னபூர்ணா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு 2000ல். அதுக்கப்புறம் திஸ் இஸ் ஆல்சோ கெட்டிங் சேஞ்ச்ட் இன்டு 2009ல் இந்திரா காந்தி நேஷ்னல் இந்த ஸ்கீமாக மாறுது, நேஷ்னல் விடோ பென்ஷன் ஸ்கீமாக மாறுது. ஸோ இதில் வந்து இன்னொரு இது அப்படி பார்த்தா இப்போது வாட் டு சே, டிசேபிள்டு பர்சனுக்காக ஒரு ஸ்கீமாகவும் இதில் லான்ச் பண்ணுறாங்க. விடோவுக்கு ஒன்று, டிசேபிள்டு பர்சனுக்கு ஒன்று. அந்த ஸ்கீமோட பேர் என்னென்னா இதே இந்திரா காந்தி நேஷ்னல், இந்த விடோவுக்கு பதிலாக டிசேபிள்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ NSPAக்கு கீழே NSAPக்கு கீழே இப்போ என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குது, IGNOAPSன்னு சொல்கிற ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி நேஷ்னல் விடோ பென்ஷன் ஸ்கீம், இந்திரா காந்தி நேஷ்னல் டிசேபிள்டு பென்ஷன் ஸ்கீம், அதுக்கப்புறம் நேஷ்னல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம், அன்னபூர்ணா ஸ்கீம். இப்போ இந்த 5 காம்பனன்ட்ஸுமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்கீமுக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி. இப்போ பென்ஷன் ஸ்கீம் மட்டும் இதில் சொல்லியிருக்காங்களா, பென்ஷன் ஸ்கீமாக இருந்தால் 40 years, எலிஜிபிள் ஏஜஸ் 40 years அண்ட் த பென்ஷன் அமௌண்ட் இஸ் 300 per month வந்து கொடுப்பாங்க. அவங்களோட ஏஜ் 80 ஆகிற வரையும் தான் இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 80க்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த அமௌண்ட் வந்து 500 per month தான் மாறிடும். பிகாஸ் தே கெட் ஏஜ்ட். ஸோ நிறைய மெடிக்கேஷன்ஸ் தேவைப்படும் ஒரு வேளை அப்படின்னா அந்த 80 வரையும் 300, 80க்கு அப்புறம் 500. ஸோ இது 40 to 60, 80 வரையும் கூட போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் அ நேஷ்னல் பென்ஷன், இந்திரா காந்தி நேஷ்னல் விடோ பென்ஷன் ஸ்கீம். ஸோ இதுலேயே இன்னும் மற்ற ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் இருக்குது, நேஷ்னல் டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம் இருக்குது, ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம் இருக்குது, அன்னபூர்ணா ஸ்கீம் இருக்குது. இதில் நிறையா ஸ்கீம் வந்து முடிஞ்சிச்சு, டிஸ்கன்டினியூ பண்ணி ஆர் நேம் சேஞ்ச் பண்ணி இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பென்ஷன் ஸ்கீம் ஃபண்ட்ஸ் வேர் ரிலீஸ்ட் டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அண்டர் த நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். அதுக்கு கீழே தான் ஃபண்டு வரும். அதுக்கு கீழே இந்த 5 கேட்டகரி ஸ்கீம்ஸ்க்குமே வந்து தே வில் செப்பரேட். ஸோ அதில் பென்ஷன் ஸ்கீம் அண்ட் டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து நிறையா ஸ்டேட் வைஸ் கேப்பெல்லாம் இருக்குது. ஸோ மினிமம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி டு விடோஸ் அண்ட் டிசேபிள்டு பர்சனுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இது பண்ணுறாங்க. இப்போ வந்து இது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரெக்டாக டெலிவர் ஆகிடும். இப்போ ஃபண்டு ரிலீஸ் பண்ணதில் டாப் 5 ஸ்டேட்ஸ்க்கு, அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு, ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமான ஃபண்ட் ரிலீஸ் நடந்திருக்குன்னு கேட்குறாங்க. அதில் டாப் 5 வந்து உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, ராஜஸ்தான், ஒடிசா. ஸோ தமிழ்நாடுலேயும் இருக்குது. சர்ப்ரைசிங்லி தமிழ்நாடு இஸ் தேர். அதே மாதிரி டிசபிள்டு பர்சன்ஸ்க்கும் வந்து கொடுக்குறாங்க. மத்திய பிரதேஷ், ஒடிஷா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர். தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ்.
நெக்ஸ்ட் வந்து சாகர்மாலா ஸ்கீம். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஃபேமஸ், நீங்கள் நிறையா தடவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மார்ச் மாதம் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்கீமோட 10th year. ஸோ அதனால் வி saw the ஸ்கீம்னு நினைக்கிறேன். இஃப் நாட் ஆல்சோ இந்த ஸ்கீம் இஸ் லான்ச்ட் இன் March 2015. அப்படி பார்த்தா இந்த மார்ச்சோட 10th year ஸ்டார்ட் ஆகுது or completed. It is a flagship initiative, Ministry of Ports and Shipping, Ports Shipping and Waterways அந்த மினிஸ்ட்ரியில் லான்ச் பண்ணப்பட்டது மேரிடைம் செக்டாருக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 7,500 கிலோமீட்டர் கோஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அதையும் 14,000 கிலோமீட்டர் ஆஃப் பொட்டன்ஷியல் நேவிகபிள் வாட்டர்வேஸ் அதெல்லாம் செக்யூர் பண்ணணும். குளோபல் ட்ரேட் ரூட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். போர்ட் லெட் எக்கனாமிக் க்ரோத்தை வந்து அதிகப்படுத்தணும் இந்தியாவில். லாஜிஸ்டிக்ஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். பிகாஸ் டெவலப்டு கண்ட்ரீஸில் லாஜிஸ்டிக்ஸில் ரெயில்வேஸ் ரோட்வேஸோட வாட்டர்வேஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றது தெரியுது. நம்ம கண்ட்ரியில் ரோட்வேஸில் தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அதில் எமிஷனும் அதிகம், பெட்ரோல் காஸ்ட் அந்த மாதிரி காஸ்ட்டும் அதிகம். இதுவே வாட்டர்வேஸ்னால் இது ரெண்டுமே கம்மியாக இருக்குன்றதுனால அதை கொஞ்சம் அதிகப்படுத்தணுன்றது நினைக்கிறோம். ஸோ நேஷ்னல் வாட்டர்வேஸ் எல்லாத்தையுமே வந்து ரிவைவ் பண்ணுறோம் அப்போது. ஸோ ரெடியூஸ் த காஸ்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ விழிஞ்சம் போர்ட்லாம் வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ சஸ்டைனபிள் கோஸ்ட் லைன் டெவலப்மெண்ட்டும் வந்து இதே சைட் பை சைட் என்ன டெவலப்டாக இருந்தாலும் சஸ்டைனபிளாகவும் இருக்கணும்னு நினைக்கிறோம். தென் மினிமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அதுவுமே வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். தேட் வில் லீட் டு த மேக்ஸிமம் எக்கனாமிக் க்ரோத். ஸோ அதுவுமே வந்து பண்ணுறோம். நிறைய போர்ட்ஸ் புதுசாக உருவாக்கியிருக்கோம் சாகர்மாலா ப்ரோக்ராமில். அண்ட் மேரிடைம் அம்ரித் கால் மிஷன் 2047 வரையும் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் படி இவ்வளோ காஸ்ட் வந்து வாங்கி எந்த ஸ்டேட் வந்து மோர் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை வந்து அண்டர்டேக் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் none other than தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டில் தான் அது வந்து நிறையா பண்ணியிருக்கோம். 22 ப்ராஜெக்ட்ஸ் வந்து சோஃபார் நடந்து முடிஞ்சிருக்கு. அதனுடைய மொத்த காஸ்ட் வந்து 1,238 crore. ஸோ இது லைட்டாக கொஞ்சம் பொலிட்டிக்கல் கமெண்ட் எல்லாம் வரும், அதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணிக்கக்கூடாது. ஸோ ப்ளூ எக்கனாமியை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் சாகர்மாலா இனிஷியேட்டிவ். ஸோ இதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஐ திங்க் இதை நான் நடத்தியிருக்கேன். I hope I find the link. If I find the link of the video, நான் வந்து எந்த டேட்னு பார்த்துட்டு I'll tell you. I'll comment in the comment section. ஏன்னா இப்போ நான் நடத்தினேன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி 24th இவ்வளோ நேரம் ஆகிட்டுருக்கு, இன்னும் 25th வேறு இருக்குது. ஸோ யா, நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் 2016 லான்ச் பண்ண டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார்மர்ஸ்க்கு அவங்களோட ப்ரொடியூஸ் எல்லாத்தையும் செல் பண்ணுறதுக்கு, எலக்ட்ரானிக்கலி செல் பண்ணுறதுக்கு, லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ்க்கு செல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி சொல்லிட்டாலே நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஈனாம். ஸோ ஈனாமை பற்றி ஒரு ஃபார்மரோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத இனிமேல் வந்து ஆர்பிஐயோட ஸ்டாஃப்ஸ் they are going to look into the progress, and that will come under a RBI working paper series varapodhu with the title Vegetables Inflation in India, a study of tomato, onion and potato அப்படினு சொல்லிட்டு. ஸோ டாப்ஸ் இஸ் த வெரி ஃபேமஸ் திங் இன் இந்தியா. ஏன்னா டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோவோட ரேட்ஸ் கொஞ்சம் ஹை ஆனாலும் இன்ஃப்ளேஷனே ஹை ஆகிறது வந்து கோரிலேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ திஸ் 3 வெஜிடபிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் இன் இந்தியா. அதனால தான் இதுக்கு தனியாக ஒர்க்கிங் பேப்பர் டைட்டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்மரோட ஷேர் இன் கன்சியூமர் ருப்பி டு அபவுட் 33% ஆஃப் த டொமேட்டோஸ். ஸோ அந்த they are comparing tomatoes, 36% of the onions, 37% of the potatoes எல்லாம் வந்து இருக்குது அப்படின்றதுனால தான் அந்த 3 எடுத்திருக்காங்க. அண்ட் அனதர் ஒர்க்கிங் பேப்பர் ப்ரைஸ் டைனமிக்ஸ் அண்ட் வேல்யூ செயின் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கிங் பேப்பர்லையுமே வந்து they are going to discuss the farmer share in consumer rupee and is estimated at around banana, grapes, mangoes. இது 3 டொமஸ்டிக் வேல்யூ செயினில் அதிகமாக இருக்குது. அண்ட் அதனுடைய பர்சன்டேஜ் வித் ஃபார்மர்ஸ் எதுவும் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருக்காங்க. ஸோ the factors such as number of marketing channels, higher marketing cost and margins, higher perishability, சீக்கிரம் கெட்டு போகிற தன்மை இருக்கு இல்லையா, தட் சீக்கிரம் பழுத்து போகிறது, இது எல்லாமே வந்து ப்ரைஸ் ரிலேஷன் வந்து ரியலைசேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது பை த ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க்கிங் பேப்பரில் கண்டுபிடிச்சது தான்.
ஸோ இந்த ஒர்க்கிங் பேப்பரையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ குட் ஐடியா. கவர்மெண்ட் ப்ரியாரிட்டி ஹேஸ் பீன் டேக்கன் டு த வேரியஸ் மெஷர்ஸ். இப்போ இந்த க்ராப்ஸுக்கெல்லாம் எம்எஸ்பிஸ் இருக்குது, இந்த ஹார்டிகல்ச்சரல் க்ராப்ஸுக்கு நேற்று பார்த்த மாதிரி எம்ஐபிஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் தேர், பட் சம்திங் ஹேஸ் டு பி டன். லைக் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ், கவர்மெண்ட்டோட ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்கலாம். அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மூலயமா கோல்டு ஸ்டோரேஜை பண்ணுங்கன்றாங்க, விச் இஸ் வாட் ஐ செட். அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் கிளஸ்டர்ஸ் வந்து உருவாக்கலாம். ஃபார்ம் கேட் லெவல்லையே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணலாம் ஃபார் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்காக. தென் பிக் பிஸ்னஸஸ், ஏபிஎம்சி மண்டீஸ்லாம் வந்து பிக் பிஸ்னஸஸ் தேர் இஸ் நோ கன்சர்ன் அட் ஆல், பிகாஸ் தே வில் கோ ஆட்டோமேட்டிக்லி டு த ஏபிஎம்சி மண்டீஸ். பட் ஃபார் ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு தான் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ்லாம் வந்து கம்மியாகும், ஃபார்மரோட ரிட்டர்ன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆண்டர்ப்ரினர்ஸ், கோஆப்ரேட்டிவ்ஸ், பேக்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்லாம் ஆக்டிவாக இந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு சப்போர்ட் பண்ணி கோல்டு செயின் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரேடிங், சார்ட்டிங், பிகாஸ் கிரேடிங் இஸ் இம்பார்ட்டண்ட் நவடேஸ். கிரேடிங், சார்ட்டிங் அண்ட் பேக்கேஜிங் யூனிட்ஸ் எல்லாம் வந்து தே கேன் மேக். ஸோ இந்த ஜூன் 30 வரையும் 2454 கோல்ட் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அண்டர் த அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு அது அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து 8258 crore அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் லான்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிசைட்ஸ் அண்டர் திஸ் MIDH ஃபார் த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. செட்டிங் அப் ஆஃப் பேக் ஹவுசஸ், இன்டகிரேட்டட் பேக் ஹவுசஸ், கோல்டு ஸ்டோரேஜஸ், ரீஃபர்ஸ் டிரான்ஸ்போர்ட், ரைப்பனிங் சேம்பர்ஸ், இதெல்லாம் இருக்குது. பட் த டிமாண்ட், ஆண்டர்ப்ரினியர் ட்ரிவன் இதெல்லாம் வந்து இன்னும் இருக்கணும். ஸோ அதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் சர்டன் ஸ்டெப்ஸ். இதில் வந்து 50% ஆஃப் த ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து கவர்மெண்ட்டே எடுத்துப்பாங்க. ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் மிஷன் அவங்க வந்து மிச்சம் 50% போடணும். ஸோ ஷெட்யூல்டு ஏரியாஸில் எந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கிங் பேப்பரில் இதில் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்றதுனால அதுக்கான ரெமடியல் திங்ஸும் இங்கே பேசியிருக்காங்க. ஸோ 2016 லான்ச் பண்ண ஈனாம் இருந்தும் தேர் இஸ் அ லாஸ். அப்போ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து அந்த ஸ்டோரேஜ், கோல்ட் ஸ்டோரேஜ் சைடு போயிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ அதனால தான் இந்த இனிஷியேட்டிவ் இஸ் இன் நியூஸ். தென் நேஷ்னல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங். இந்த படி ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்தில் ஃபார்மருக்கு எவ்வளோ இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட் அப்படின்னா அது 4000. ஸோ கிசானில் 6000, இதில் வந்து 4000. ஸோ இந்த இது வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இது ஃபுல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னா இட் வில் டேக் டைம், பட் ஐல் ப்ரஷ் இட் அப் ஃபாஸ்ட்லி ஃபார் யூ. ப்ரைம் மினிஸ்டரால் அப்ரூவ் பண்ணப்பட்டது தான் இந்த நேஷ்னல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங். ஸோ இட் இஸ் அ சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸ்பான்சர்ட்னா என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் they have to share something. So Ministry of Agriculture and Farmer Welfare is the implementing agency. மொத்தமாக இவ்வளோ அவுட்லே கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேர் எவ்வளோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஷேர் எவ்வளோ, 15th ஃபினான்ஸ் கமிஷனில் இந்த டோட்டல் அவுட்லே வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷனில் வி மைட் எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் தெம். ஸோ இந்த ஸ்பான்சர்ட் ஸ்கீம் மூலயமா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் கிராம் பஞ்சாயத்துக்கு 15,000 கிளஸ்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த 7.5 ஹெக்டேர் ஏரியாஸை நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கீம் தான். ஸோ சர்டன் ஜியோ டேக்டு இந்த இடத்துல வந்து நேச்சுரல் ஃபார்மிங் நடக்குதுன்ற ஜியோ டேக்கிங்லாம் நடக்கும். ஸோ அந்த அவுட்புட் எல்லாத்தையுமே வந்து எப்படி போய் மார்க்கெட்டை சேர்றது அப்படின்றதுக்கும் வந்து தே வில் ஹேவ் சர்டன் கேந்திராஸ். ஸோ இதெல்லாம் வந்து இட் வில் கம் அண்டர் திஸ் நேஷ்னல் மிஷன் அண்ட் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங். ஸோ இட் இஸ் பேசிக்கலி கெப்பாசிட்டி பில்டிங், மாடல் ஃபார்ம்ஸ், ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் கொடுக்குற ஒரு ஸ்கீம் தான். ஸோ தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட் RBI கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் பற்றி பேசியிருக்காரு ஒரு நியூஸ் பேப்பரில். அது என்ன சொல்லியிருக்காருன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் அண்ட் க்ரோத் அவுட்லுக்கை பொறுத்து தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கும். தட் ஓன்ட் ப்ரைமரிலி ஆர் CPI இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸை மட்டும் பொறுத்து இருக்காது. இட் வில் டிபெண்ட் ஆன் இன்ஃப்ளேஷன் அண்ட் க்ரோத் அவுட்லுக், ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், நாட் ஒன்லி இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. விச் இஸ் அ வேலிட் பாயிண்ட். நம்ம ஆகஸ்ட் மாதம் அந்த MPC மீட்டிங் நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இது வந்து வேலிடாக இருக்காது. பட் நியூட்ரல் ஸ்டான்ஸ் இருக்கிறதுனால இதை கேட்டிருக்காங்க. அண்ட் FDI இன்ஃப்ளோ
ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா ஃபாரினர்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நெட் இன் த சென்ஸ் அந்த சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி வரது தான் நெட் எஃப்டிஐ இன்ஃப்ளோ. ஸோ எக்ஸாக்டாக அதெல்லாம் வந்து நம்ம போவேனா, பிகாஸ் இட் சேஞ்சஸ் எவ்ரி மந்த். ஆர்பிஐ புல்லட்டின் வந்து மந்த்லி வருது. ஸோ மே புல்லட்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, மே மந்தில் எப்படி நெட் எஃப்டிஐ இன்ஃப்ளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா $35 million வந்து இருந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இட் ஆக்சுவலி ஃபெல் 98% in May 2025 because of various reasons. FDI inflow declined by 11% year on year, 7.2 billion. FDI repatriation in the sense எவ்வளோ வெளியில் போயிருக்கு, ஐ மீன் ப்ராஃபிட்டாவோ இல்லை வித்ட்ரா பண்ணி கூட போயிருந்துருக்கலாம். ஸோ 24% to 5 billion போயிருக்கு வெளியில். அவுட்வேர்டுமே வந்து 2.1 billion. when compared to March 2024 only 1.8 billion தான் போயிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஸோ குட். let's see for best. தென் நம்ம வந்து அந்த எத்தனால் பிளெண்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். எத்தனால் பிளெண்டிங் வந்து 2018 நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியூவல்ஸில் லான்ச் பண்ணுறாங்க. தட் 20% எத்தனால் பிளெண்டிங் வந்து நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் இயருக்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணணும், அண்ட் 10% வந்து இந்த ஒரு இயருக்குள்ளே அச்சீவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதான் அது எல்லாத்தையுமே முன்னாடியே வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 10% அச்சீவ் பண்ணணும்னு இருந்துச்சு இல்லையா, 10% எத்தனால் பிளெண்டிங். அப்போது வாட் இஸ் எத்தனால் பிளெண்டிங் ஃபஸ்ட்டு சொல்லணும்ல. ஸோ நம்மளோட பெட்ரோல் இருக்கு இல்லையா, அதில் எமிஷன் வந்து அதிகம், கார்பன் எமிஷன். When it is mixed with ethanol plus petrol, the emission is somewhat less, and the ethanol which we are making is from sugarcane, which is farmers ku idu oru nalla what to say by product or nalla sales vara oru vishayam vechukonga. So ethanol is from sugarcane mattum illama nariya other procedures may it has to go through. So இந்த இதை வந்து லான்ச் பண்ணுறோம், எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல். ஸோ இந்த 10% 20% என்னென்னா பியூர் பெட்ரோலில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த எத்தனால், ஒரு 100% இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் ஆட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து 10% or 20%. ஸோ இந்த 10% பிளெண்டிங் இன் பெட்ரோல் ஆஃப் எத்தனால் நம்ம வந்து ஜூன் 2022 அச்சீவ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நம்ம இதை 5 months முன்னாடியே அச்சீவ் பண்ணிட்டோம். நம்ம வந்து அதை தட் ஹேஸ் டு பி டன் ஒன்லி 5 months முன்னாடியேன்னா எத்தனால் சப்ளை இயர் அப்படின்றதா வந்து ESY அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக ஃபினான்ஷியல் இயர்னால் என்ன, April to March. அந்த மாதிரி தான் எத்தனால் சப்ளை இயர் வந்து November to October. ஸோ நம்ம வந்து November 2022 தான் இந்த 10% ஆஃப் எத்தனால் பிளெண்டிங்கை அச்சீவ் பண்ணணுன்ற டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஜூன் மாதமே அந்த 10% நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், விச் இஸ் 5 months ahead ஆஃப் த எத்தனால் சப்ளையர். ஸோ இப்போயுமே வந்து 20% ஆஃப் த எத்தனால் பிளெண்டிங் டார்கெட்டை வந்து வித் பெட்ரோல் நம்ம என்ன ஷெட்யூல் பண்ணோமோ அதுக்கு முன்னாடியே அச்சீவ் பண்ணிட்டோம். அந்த ஷெட்யூல்டு இயர் வந்து 2030. இப்போ இதை வந்து மார்ச் ஆஃப் 2025 அச்சீவ் பண்ணிட்டோம், which is also a good thing. ஸோ இதில் வந்து 4-wheelers 2-wheelers எல்லாத்துலேயுமே வந்து அந்த 20% blended பெட்ரோலை வந்து யூஸ் பண்ணலாம். அதை வந்து இன்னும் இன்ஜின் ஆயில் டெட்டோலியேஷன் அதெல்லாம் வந்து சம் வியர் அண்ட் டியர்லாம் இருக்குது, which is not much important for us. பட் 20% எத்தனால் பிளெண்டிங் 2030 அச்சீவ் பண்ணணும்னு டார்கெட் வச்சுருந்தோம். இப்போ 2025 அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ that's it with this. நெக்ஸ்ட் நாசாவோட ட்ரேசர் மிஷன், which is very important. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ட்ரேசர் மிஷனை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. ட்ரேசரோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா Tandem Reconnect and Cusp Electrodynamics Reconnaissance Satellite அப்படின்றது தான். ஸோ இது வந்து ஒரு ட்வின் சேட்டலைட். ஸோ இந்த ட்வின் சேட்டலைட் இதை வந்து எதில் எதில் அனுப்புனாங்க, எந்த ராக்கெட்டில் அப்படின்னா SpaceX Falcon 9 தான் அனுப்புனாங்க. எஸ்பெஷலி வண்டேபர்க் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இன் கலிஃபோர்னியாவிலேருந்து லான்ச் ஆச்சு நாசாவோடது. ஸோ இது ப்ரைமரி சயின்டிஃபிக் கோல் என்ன, இந்த ட்ரேசரோட கோல் என்ன அப்படின்னா எர்த்தோட மேக்னெட்டிக் ரெக்கனெக்ஷன் ப்ராசஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போகுது. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்டீம் ஆஃப் சோலார் விண்டு எப்போவுமே இருக்குது, அதை ஸ்டடி பண்ணுறதுக்காகவும் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் சன்லேருந்து வருது இல்லையா, ஃப்ளோ ஆகுது இல்லையா, அது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுறதுக்கு எர்த்தோட மேக்னட்டோஸ்பியர் எப்படி இருக்குன்றதை இன்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ட்ரேசர் வந்து போயிருக்கு, நாசா வந்து அனுப்பிச்சிருக்காங்க. வண்டேபர்க் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸ் கலிஃபோர்னியாவில்
இதில் வந்து ஒரு 12 months ஸ்டடி இருக்க போது மேக்னெட்டிக் ரீகனெக்ஷன் ஆஃப் த எர்த்தோட மேக்னெட்டோஸ்பியர். இட் வில் அப்சர்வ் த மேக்னெட்டிக் ரீகனெக்ஷன் அண்ட் அதனுடைய எஃபெக்ட் என்ன எர்த்தோட அட்மாஸ்பியர்லன்றது எல்லாத்தையும் பண்ண போது. மேக்னெட்டிக் ரீகனெக்ஷனை வந்து 3000 times in a year வந்து நடக்கும். ஸோ அது எல்லாத்தையும் இட் இஸ் கோயிங் டு செக், ஏன்னா ஒரு வருஷம் இருக்க போகிறதுனால. ஸோ இட் வில் ஹெல்ப் த சயின்டிஸ்ட் அப்சர்வ் ஹவு குவிக் த ரீகனெக்ஷன் சேஞ்சஸ். அண்ட் வாட் இஸ் மேக்னெட்டிக் ரீகனெக்ஷன் தான் ஃபஸ்ட் என்னென்னா, சன்னோட ஒரு மெட்டீரியல் இன்ட்ராக்ட் ஆகுது, லைக் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து ஒரு மேக்னெட்டிக் ரீகனெக்ஷன் நடக்கும். ஸோ தேட் இஸ் த அரோரா லைட்ஸ் நம்ம நைட் பார்ப்போம் இல்லையா இந்த நார்தர்ன் போலில், அந்த இதுதான். ஸோ ரீகனெக்ஷன் ஈவன் கேன் ஷூட் சோலார் விண்ட் பார்ட்டிகல்ஸ். அது வந்து நார்மலாக நம்ம பிளானட்லேருந்து டைவர்ட் ஆகி போயிடும். நம்மளோட பிளானட்டோட அட்மாஸ்பியர்லேயே ஹை ஸ்பீடை வந்து டைரெக்டாக வந்து இட் கேன் சேஞ்ச். ஸோ அது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ண போகிறதுனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இட் வில் ஆர்பிட், சன் சிங்க்ரனைஸ்டு ஆர்பிட்டை தான் வந்து ஆர்பிட் பண்ணும். எர்த்தோட போலார் கஸ்ப் ரீஜியன் ஃபனல் லைக் ஓப்பனிங் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏன் இருக்குது, ஏன்னா எர்த் இப்படி இருக்குது ஒரு ஓவல் ஷேப்பாக, ஓகே விட்டுருங்க. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இட் வில் க்ரியேட் அ ஃபனல் லைக் ஸ்ட்ரக்சர் இங்கேயும் இங்கேயும். அதெல்லாம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஸ்டடி பண்ண போகுது. ஸோ டைரக்ட் பார்த்துட்டார் அட்மாஸ்பியர் எப்படி சோலார் விண்டு வந்து ஒரு வேளை வந்துச்சுன்னா எப்படி அது டைரெக்டாக அந்த ஃபனல் லைக் ஸ்ட்ரக்சர் மூலிமா ஒரு வேளை நம்மளோட எர்த்துக்குள்ளே வந்துட முடியுமா அப்படின்றதெல்லாம் அதை செக் பண்ண போகிறாங்க. 12 months பீரியடில் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அதனால் கோயில் மேக்னெட்டோமீட்டர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து 3 அடிஷ்னல் பேலோட்ஸுமே இந்த ட்ரேசரோடு சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க. அதனுடைய பேர் வந்து எத்தீனா எபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்கலி பேலோட் இன்டகிரேஷன் காஸ்ட் ஸ்மால் சேட். இது வந்து நிறைய வேறு அதர் ரீசன்ஸ்க்காக. அண்ட் PEXT அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் பாலிலிங்குவல் எக்ஸ்பெரிமெண்டல் டெர்மினல். அப்புறம் ரியல் அப்படின்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் ரியலிஸ்டிக் ரிலேட்டிவிஸ்டிக் எலக்ட்ரான் அட்மாஸ்பியர் லாஸ் கியூப் சேட். அண்ட் இந்த 3ஐயுமே வந்து இதோட சேர்த்து அனுப்பிச்சிருக்காங்க, ட்ரேசரோடு சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். மிஸ்டர் ஜிகேல ப்ராபப்ளி வி மைட் நோ. தென் COP33 2028 நடக்க போகுது. அதை ஹோஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்றத வந்து இன்னும் டிசைட் பண்ணலை. அது நம்மளாக இருக்கக்கூடாதான்ற ஒரு ஆசை நம்மளுக்கு இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஒலிம்பிக்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணணுன்ற ஒரு இது இருக்குது. ஸோ ஹோஸ்டிங் நேஷன் நம்மளாக இருக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் பிட்டிங் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெடிகேட்டட் பேனல் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இந்தியா தான். ஸோ COP33 நம்ம கண்ட்ரியில் நடத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு செல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் வந்து 11 மெம்பர் வந்து இருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச் டிவிஷனில் இருந்து ஸோ தே ஆர் பிளானிங் அண்ட் டெக்னிக்கல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னெல்லாம் தேவை ஃபார் த COP டு கண்டக்ட் இன் ஆர் கண்ட்ரி, என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன பிளானிங் இருக்குது, ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும். அண்ட் அந்த ஹோஸ்டிங்கை நம்ம வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம கண்ட்ரியில் இருக்கா, முன்னாடியே நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்காக திஸ் 11 member will work. ஸோ அந்த இதை கான்ஸ்டியூட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. COP33 இஸ் அ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஆஃப் 33rd edition. எஸ்பெஷலி நீங்கள் வந்து அந்த COP33 by the number itself you should say இது UNFCCC தான் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அந்த மித்த 2 CBTயும் சரி CCDயும் சரி 2 years once தான் நடக்கும். ஸோ the number will be less. இது வந்து 33rd போதே you must know இது UNFCCC அப்படின்னு சொல்லிட்டு 2028 ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் வந்து கேட்காதீங்க. I'll just upload a separate video about it. If not also யாருக்காவது புரியல இந்த UNFCCCனா என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன வீடியோட லிங்க் paste it in the comment. ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்டல் பென்ஷன் யோஜனா இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஒரு மேஜர் மைல்ஸ்டோனை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. அது என்னன்னு கேட்டிருக்காங்க, which is 8 crore gross enrollment, which is huge. ஸோ அட்டல் பென்ஷன் யோஜனான்றதே என்னென்னா கவர்மெண்ட் பேக் பண்ணப்பட்ட ஒரு பென்ஷன் ஸ்கீம் which is not exactly for the government employees. It is for the unorganized செக்டாரில் உள்ள ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு 60 yearsக்கு மேலே ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கும்போது they shouldn't bother about the borderless
எது இருக்கக்கூடாது அப்படின்னா, நான் டெய்லியும் வேலைக்கு போனால் தான் எனக்கு சம்பளம்ன்றதுனால நான் சாகிற வரையும் வேலை பார்ப்பேன்னு நினைக்கக்கூடாதுல்ல அவங்க. அதனால் ஒரு பர்டிகுலர் ஏஜ்லேருந்தே இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் ஒரு குட்டி குட்டி அமௌண்ட் வந்து அவங்க போட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா 1000 rupeesலேருந்து 5000 rupees வரையும் மந்த்லி தே வில் கெட் த பென்ஷன். ஸோ அதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் உள்ள பீப்புள் தே ஷுட் ஆல்சோ கெட் ரிட்டையர்ட் அட் சம் ஏஜ். 60ன்றது தான் ஏஜ் இங்கே ஆக்சுவலாக. இந்த மினிமம் பென்ஷன் ஏஜே வந்து 60 தான். ஸோ அந்த இதில் ஏஜில் அவங்களும் ரிட்டையர் ஆகணும். ரிட்டையர் ஆகிறதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ தே ஷுட் ஆல்சோ என்ஜாய் தேர் ரிட்டையர்மெண்ட் லைஃப்ன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது அடல் பென்ஷன் யோஜனா. 8 crore டோட்டல் கிராஸ் என்ரோல்மெண்ட் வந்து சோஃபா நடந்து முடிஞ்சிருக்கு. 39 lakh நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் மட்டுமே ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. 10th anniversary வந்து இந்த வருஷம் இட் இஸ் மார்க்கிங். ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. தென் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தே ஷால் ஜாயின் இன் திஸ் அடல் பென்ஷன் யோஜனா. மினிமம் பென்ஷன் ஏஜ் வந்து 60க்கு மேலே தே கேன் ரிட்டையர் அண்ட் கெட் திஸ் பென்ஷன் அமௌண்ட். இது வந்து வாலண்டரி சேவிங்ஸ் ஃபார் ரிட்டையர்மெண்ட். இட் இஸ் நாட் சப்ஸ்கிரைப்டு பை எனி அதர் ஆர்கனைசேஷன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ ரிசீவ் பண்ணுவாங்கன்னா 60 வயசுக்கு மேலே தே வில் ரிசீவ் த அமௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்னா 1000லேருந்து 5000. ஏன் 1000லேருந்து 5000 அப்படின்னா எந்த ஏஜில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அந்த வாட் இஸ் திஸ் பென்ஷன் அமௌண்ட் வில் பி சேஞ்சிங். இப்போ 18 வயசுலேயே வந்து அவங்க இந்த அடல் பென்ஷன் யோஜனாவில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மொத்த கான்ட்ரிபியூஷன் வந்து 42 இயர்ஸ்க்கு இருக்குமா. அப்போ 210 rupees per month வந்து அவங்க மந்த்லி கான்ட்ரிபியூஷனாக கான்ட்ரிபியூட் பண்ணாலே போதும். ஆஃப்டர் 60 they will get 5000 monthly pension. ஸோ இண்டிகேட்டிவ் ரிட்டர்ன்லாம் 8.5 lakh கிட்டே இருக்கும். ஸோ இந்த மந்த்லி 5000 எனக்கு ஸ்டாண்டர்டாக வேணும், மந்த்லி பென்ஷன் வந்து 5000 ஸ்டாண்டர்டாக வேணும் அப்படின்னா ஏஜ் கூட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து கூடிகிட்டே இருக்கும். ஸோ 18 வயசில் வெறும் 210 இருக்குது. 20 years போகும்போது 248 இருக்கும். 25 இருக்கும்போது 376 இருக்கும். இது அப்படியே வந்து 40 வயசு தான் மேக்ஸிமம் ஏஜாக டு என்டர் இன் டு தி ஸ்கீம். அப்போ வந்து மாதம் 1454 பே பண்ணுற மாதிரி இருக்கும், விச் இஸ் நாட் ஸோ குட். ஸோ அவ்வளோலாம் பே பண்ண முடியாது இல்லையா. அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்கிறவங்க இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறது இஸ் நாட் ஸோ ஃபீஸிபிள் டு ஆல்சோ. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்கிறவங்க இந்த ஸ்கீமில் சேர்றாங்களோ அவ்வளோ பெனிஃபிஷியல் அவங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் அ திங். இது வந்து இப்போ 10 years ஆகிடுச்சுன்றதுனால கொடுத்துருக்காங்க. யா, இது வந்து இன்னும் டீட்டெயிலாக ஒரு நாள் வந்து தனி ஸ்கீம் செக்ஷனாக பார்க்கலாம். தென் டோட்டல் ஃபண்டிங் சிஎம் சந்திரபாபு நாயுடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபார் த அப்கிரேடேஷன் ஆஃப் ரோட்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ். ஏன்னா மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ரோட்ஸை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா தான் த ரோட்ஸ் பிளாக்கேஜை தண்ணி வந்து நின்று பிளாக் பண்ணுறது, ஆர் அந்த தண்ணி நின்னதுக்கப்புறம் ரோடு சரியில்லாததுனால சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகும் இல்லையா, அதெல்லாம் தடுக்கிறதுக்காக 1500 crore ஒதுக்கியிருக்காரு. ஸோ லெட்ஸ் சி இந்த வருஷமாவது ஏதாவது அந்த உருப்படியாக நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிகாஸ் தே ஆர் பிளானிங் ஃபார் CCTV cameras in every 50 kilometers on road and constructions of 2000 kilometer of new roadsமே வந்து சொல்லியிருக்காங்க. மான்சூன் ரிலேட்டட் ரோட் ரிப்பேர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே 500 crore ஒதுக்கியிருக்காங்க. ஸோ யா, லெட்ஸ் சி. இட் ஷுட் பி இந்த மாதிரி முன்னாடியே வருமுன் செய்கிறதே வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பீப்புள். பட் யா, லெட்ஸ் சி. Which city is implementing AI-driven traffic system to manage the traffic violation and identify the criminals using the ANPR FRC? ஆக்சுவலாக இது என்னென்னா விசாகப்பட்டினம். ஸோ ஆந்திரா தான் கவர்மெண்ட் தான் இதை பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் அண்ட் ஃபேஷியல் ரெகக்னிஷன் யூஸ் பண்ணி ஏஐயோட சேர்த்து யூஸ் பண்ணி டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் பெங்களூரு, ஆந்திர பிரதேஷ், ஸோ விசாகப்பட்டினம் சிட்டி போலீஸ் தான் இதை பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ யா, ஃபார் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்காக தே ஆர் யூஸிங் திஸ். ஸோ இது மாதிரி தான் எல்லா சிட்டிஸ், எல்லா கன்ஜஸ்டட் சிட்டிஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணணும். யா, லெட்ஸ் சி. பல்னா ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு தெரியல. இட் இஸ் ஆக்சுவலி அ சப் ஸ்கீம் ஆஃப் சமர்த்திய ஆர் விச் இஸ் அண்டர் த மிஷன் சக்தி. ஐ திங்க் மிஷன் சக்தி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கீம். ஸோ மிஷன் சக்தி கீழே இருக்க சமர்த்தியா அப்படின்ற ஸ்கீமோட சப் ஸ்கீம் தான் பல்னா ஸ்கீம். ஸோ இட் இஸ் அ சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். 60-40 தான். அண்ட் ரிமைனிங் 90-10 வந்து ஃபார் த ஹில்லி ஏரியாஸ், நார்த் ஈஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி ஏரியாஸ். ஸோ 60 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து ஷேர் பண்ணணும். யூனியன் டெரிட்டரியாக இருந்தால் 100% ஃபண்டிங் வந்து கிடைக்கும். அங்கன்வாடிஸ் இருக்கு இல்லையா,
states and union territories will submit the proposal for establishing and operating the Anganwadis. So அங்கன்வாடிஸ் மட்டும் இல்லை, அங்கன்வாடிஸ் அண்ட் க்ரெச்சஸ்மே இருக்கும். ஸோ இந்த சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி வில் அப்ரூவ் தோஸ் அங்கன்வாடி. ஸோ த மினிஸ்ட்ரி வில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ப்ரப்போசல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அங்கன்வாடி க்ரெச்சஸை வந்து மினிஸ்ட்ரி தான் அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் வந்து வில் பி டேக்கன் கேர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். இது வந்து 6 monthsலேருந்து 6 years வரையும் சில்ட்ரனை இந்த அங்கன்வாடிஸ் அண்ட் க்ரெச்சஸில் பீப்புள் கேன் லீவ் அண்ட் கோ. ஸோ குவாலிட்டி டே கேர் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு இது ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அப்படின்றதுனால விமனோட பார்ட்டிசிபேஷன் இந்த லேபர் ஃபோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். ஸோ சில்ட்ரன் அங்கே வரவங்களுக்கு நியூட்ரிஷ்னலாகவும் ஹெல்த் பெனிஃபிஷியலாகவும் ஃபுட்டு கொடுக்கணுன்றதுக்காக ஃபுட் சப்ளைவும் அங்கே வந்து இருக்கும். மத்தியான சாப்பாடு லைக் எக்கு, சத்து மாவு இதெல்லாம் கொடுப்பாங்க. ஐம் நாட் ஷுர் அது நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கான்னு. ஸோ இந்த மாதிரி டில் டேட் பல்னா ஸ்கீம், அண்டர் திஸ் பல்னா ஸ்கீம் அங்கன்வாடி கம் க்ரெச்சஸ் எவ்வளோ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி அப்படின்னா 14,599. ஸோ ஒரு டோட்டலாக 17,000 அங்கன்வாடிஸ் கம் க்ரெச்சஸ் வந்து இந்தியா முழுக்க இருக்குது, க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் சைக்கிளில் சொன்னாங்க அப் டு திஸ் ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே. பட் ஸோ ஃபார் 14,599 தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் வே மோர் டு கோ. ஆக்டிவாக April 2022 இந்த ஸ்கீம் இஸ் தேர். ஸோ இதெல்லாமே வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 6 yearsலேருந்து 6 months எல்லாமே சொல்லிட்டேன். யா, தட்ஸ் இட் வித் திஸ். நெக்ஸ்ட் வந்து திஸ் யூ ஆல் நோ, Prime Minister visited in Tamil Nadu on 27 July. ஸோ அன்றைக்கு நியூஸ் ஃபுல்லாக இதாக ஓடிட்டு இருந்துச்சு. வை? பிகாஸ் ராஜராஜ சோழா 1 ஆனிவர்சரி. ஸோ அதுதான் அன்றைக்கி ஆனிவர்சரி அன்றைக்கி தான்றதெல்லாம் நிறைய பேருக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ தூத்துக்குடி, கங்கை கொண்ட சோழபுரம் அண்ட் அதர் ரீஜியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹி விசிட்டட். 4,800 crore worth உள்ள செக்டார் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து டெடிகேட் பண்ணார். யூ நோ வை ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் ahead of the election அப்படின்றது. யா, ஆடி திருவாதிரை ஃபெஸ்டிவல் நடந்தது. சிவனுக்கான அந்த திருவாசகம்லாம் பாடினார் நம்ம இளையராஜா மியூசிஷியன். ஸோ சிவபக்தி மொமெண்ட்லாம் நடந்தது, விச் வாஸ் குட். ராஜேந்திர சோழாவை பற்றி நிறையா பேசினாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிளை வந்து விசிட் பண்ணியிருந்தார். விவோ சிதம்பரம் போர்ட்டை வந்து விசிட் பண்ணியிருந்தார். தேர் வேர் நியூ நார்த் கார்கோ பர்த் அதை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ISTC ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து இனாகரேட் பண்ணாங்க. ஸோ சர்டன் விஷயங்கள் திஸ் யூ நோ. ஸோ ஜஸ்ட் ரீட் இட். கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் நல்லா தான் இருக்கும். பட் யா, that's it with this. If any, do comment in the comment section below and thank you for listening.